ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கடவுளே சீரிஸ் இல்லை, மூவியோட நேம் வந்து ஸ்லைம். சீரிஸை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன ஸ்லைம் அசுரே சீன் சொல்லக்கூடிய ஒரு மூவி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கதை பற்றி சொல்லணும்னா, ஸ்லைம் சீரிஸில் ஒரு பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு தான் இதை வச்சு கதையை எடுத்திருக்காங்க. இதில் முக்கியமாக போன சீசனில் ஒரு பெரிய ஃபெஸ்டிவலே நடத்தி முடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்த விஷயத்தையும் கூடவே இப்போ கரண்ட் சீசனில் போகக்கூடிய நிகழ்வுகளையும் கனெக்ட் பண்ணுற விதத்தில் வந்த மூவி தான் இது. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், இந்த மூவி ரொம்ப நல்லா இருக்கு. என்னதான் ரொம்ப நல்லா இருந்தாலும் இதில் சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு. படத்துல ஒரு சில இடத்துல சிஜிஐ பயன்படுத்திருக்காங்க. அது பட் இருந்தாலும் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் கதைப்படி எல்லா விதமான டீட்டெயிலும் நான் கொடுத்துருக்கேன். கதை ரொம்ப எமோஷனோட ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நிறைய பேர் அழுதுருவீங்க. எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த ஒரு மூவி வியூஸ் எல்லாம் போகாதுன்னு. ஏன்னா இது பார்ட் ஆஃப் தி அனிமேல வந்தது தான். ஸோ பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிங்கிறதுக்காக நான் இதை போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. ஸோ சொல்ல வேண்டிய விஷயத்த எல்லாமே இன்னும் கடைசியில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ முக்கியமான விஷயத்த நான் இங்க சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரியான அனிமே மூவிஸ் அண்ட் சீரிஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, சமயத்தோட கதைக்குள்ள போலாமா? இப்போ ஒரு இரவு நேரத்தில் ஒரு கண்ட்ரியோடைய அரண்மனைக்குள்ள பார்த்தா ஒருத்தவங்க வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நிலநடுக்கம் ஏற்படுறத பார்த்து அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் அந்த அரண்மனைக்குள்ளேயே ஒரு முக்கியமான பொக்கிஷம் ஒன்று இருக்கு. அந்த ஒரு பொக்கிஷத்தை யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துல இருந்து திருடின்னு போறாங்க. ஸோ திருடின்னு போன பொருளை வந்து இன்னொரு பக்கம் மீட் எடுக்கிறதுக்காக பல பேர் வந்து அவளை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே அவ்வளோ கொடுத்துட்டு அவ ஈஸியா தப்பிச்சு போயிட்டு இருக்கா. இதனால அந்த கிண்டத்துடைய கிங் வந்து அந்த டிராகன் ஃபேங் யாரோ திருடின்னு போயிட்டாங்க. இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது. அப்ப அவனுக்கு கீழே வேலை பார்க்குற ஒருத்தன், கவலைப்படாதீங்க மேஜிஸ்ட்ரி, கூடிய சீக்கிரமே என்னுடைய ஆட்கள் மீட் எடுத்துன்னு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த திருடின பொண்ணு வந்து அந்த இடத்துல இருந்து வேக வேகமா தப்பிக்க ஆரம்பிக்கிற. இதோடைய முடிவுல சரியா ஒரு தண்ணி இருக்கிற பகுதியா வந்துட்டு அந்த இடத்துல வீந்துருவா தண்ணியில. ஸோ இன்னொரு பக்கம் அவளுக்கு உதவி பண்ண தண்ணிக்குள்ளேயே இருக்கிற ஒரு மிருகம் உதவி பண்ணுது. அதுக்கப்புறமா பார்த்தா அவ தண்ணியை விட்டு வெளியே வரா. ஸோ இங்க நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு புரியாத புதிர் மாதிரி இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். பட் இருந்தாலும் கதை போன போக்கலையே பாருங்க, தொடர்ச்சியா புரிய வரும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவுடைய கேங் எங்கடான்னு பார்த்தா இப்போ வானத்துல ஒரு பெரிய டிராகன் பறந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ ஹீரோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். எங்க ஊர்ல ஃபெஸ்டிவல்ல சக்சஸ்ஃபுல்லா நாங்க முடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் எல்மாஷியா எங்களை வந்து அவளுடைய ரெசார்ட் இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு போறேன்னு சொன்னேன். இந்த ஃபெஸ்டிவல் வெற்றிகரமாக முடிச்சதுக்கான செலிப்ரேஷன் பண்றதுக்கு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். பார்த்தா அந்த டிராகன் தான் இவங்க போயிட்டு இருக்கிற ஒரு கப்பலை ஏந்தி போயிட்டு இருக்கேன். அதில் பார்த்தா நம்ம ஆளுங்க எல்லாரும் இருக்கேன். காட்ட ஓனர் பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இது கடல் சூப்பராக இருக்குது பாரு. ஸோ ஹீரோ ஓனர் பக்கம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த ஐடியா ரொம்ப வேலை செய்யுது. ஒரு டிராகன் மூலியமா ஏர்ஷிப்பை கனெக்ட் பண்ணி போறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எல்மேஷியா கிட்ட ஹீரோ நன்றி சொல்றான். எல்லாருக்கும் இந்த ஒரு ஜேர்னி ஆனது ரொம்ப ரிலாக்ஸ் அமைய போதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இத்தனை நாளா கொஞ்சம் மன உளைச்சல்கள்ல வேலையை பார்த்துருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்ல ஜேர்னியா அமையும். ஸோ இதுக்கிடையில தான் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான 2 பேர்கிட்ட மட்டும் ஏன்ப்பா தயவு செஞ்சு நீங்க 2 பேர் மட்டும் ரொம்ப கடுப்புலேயே இருக்காதீங்கப்பா, கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸ் ஆகுங்களேன். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து யாருக்கு சொல்றான்னா நம்ம ஹினாட்டாக்கும் லூமினஸுக்கும். லூமினஸ் கூட இதுல வந்திருக்கா. ஹினாட்டா வந்து ஹீரோக்கு நன்றி சொல்றா. உண்மையை சொல்ல போனா நீ எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிடா. நீ எனக்கு நன்றி சொல்றதை விட்டு நம்ம எல்மேஷியாக தான் நன்றி சொல்லணும். எல்மேஷியா இந்த ட்ரிப்புக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னவா பெருசா பண்ணிட்டேன், ட்ரிப்புக்கு தானே கூப்பிட்டேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நீ உன்னுடைய இடத்துல ரொம்ப ப்ரெஷர்ல ஒரு ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருந்திருப்பேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு நிம்மதியான ட்ரிப்பை இது அமையும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் மன வளைச்சல்ல தான் சுத்தி இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. என்ன பக்கம் ஷோனாவும் சரி, இங்க பாருங்க லேடி எல்மாஷியா, இந்த இடத்த விட்டு நம்ம உங்களுடைய ரெசார்ட்டுக்கு போன பிறகு அங்க என்ன பண்ண போறோம் அது என்னன்றதை நீங்க அங்கேயே போய் பாருங்க. அந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்க மார்க்கெட் இருக்கும், ஹார்பர் இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். கேப்டன் ஒரு பக்கம் எல்லாரும் இங்க வந்து பாருங்களா, அந்த ரெசார்ட் சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்ல. அப்புறம் எல்லாரும் போய் பார்த்தா அது ஒரு தனி தீவே இருக்கு. அந்த ரெசார்ட் தூரத்துல இருந்தே பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. உள்ள போய் பார்த்தா என்ன அழகா இருக்குமோ. ஆர்வத்தோட போயிட்டு அந்த இடத்த இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண போறாங்க. ஸோ அந்த இடம் பார்க்க இவங்க சொன்னதன் பேர்ல ரொம்ப அழகா தான் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா டிராகன் அந்த தீவு கிட்ட வரதை பார்த்துட்டு அதை கிட்ட க்ளோஸ் அப்ல போய் பார்க்கணுன்றதுக்காக சில சின்ன பசங்க வந்து துடிக்கிறானுங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்களுக்கு பின்னாடியே எந்த விஷயத்த எல்லாமே அந்த திருடின பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். அவ பார்த்தா இந்த தீவுக்குள்ள வந்துட்டு இருக்கான். அப்புறம் இவங்க தரையானுங்கன்னு பிறகு அங்க வரவேற்பு எல்லாமே ரொம்ப பலமா இருக்கு. ஹீரோவும் வரான்னு தெரிஞ்சது உடனே அவங்களுக்கான மரியாதையும் சூப்பரா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து இப்போ ரெசார்ட்டுக்கு போறதுக்காக கேரேஜ்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த டிராகன் அந்த இடத்த விட்டு பறந்து போகும்போது பாக்குறான். உண்மையிலே சொல்றேன், அந்த டிராகனுக்குள்ள இருக்கும் போது எனக்கு இந்த உலகம் தான் ரொம்ப பெருசா தெரிஞ்சது. இப்பதான் கீழே இறங்கி வந்தா பார்த்தா தெரியுது அந்த டிராகனே ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ரஃபேல் செஞ்சு அந்த டிராகனை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அந்த டிராகன் தான் கார்டியன் டிராகன் கிங். இது எலமெண்டல் டிராகனை போலயே ஒரு டைப்ல இருக்கக்கூடிய டிராகன். எல்மாஷியாவும் பரவாயில்லையே கண்டுபிடிச்சி அறிமுறோ என்னப்பா சொல்ற, அப்போ உண்மைதானா அது? நான் நினைச்சேன் மலிமூடிய பிட்ட இருக்கிற அந்த டிராகன் மனிதர்களால கொல்லப்பட்டது மட்டும் கிடையாது போல. அப்ப இங்க இன்னும் நிறைய எல்லாம் இருக்கா? ஆமா, இந்த உலகத்துல இன்னும் ஒரு சிலதுங்க இருக்கதான் செய்யுது. ஆனா அதுங்க தாங்களை இந்த உலகத்துக்கு காமிச்சுக்க ரொம்ப அது ரேரான விஷயமா மாறும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டவுனுடைய என்ட்ரன்ஸ் கிட்ட வந்த பிறகு காப்டா அந்த ஊரெல்லாம் பார்த்துட்டு
ரொம்ப சூப்பரா இருக்கு, சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல இதை பார்த்த உடனே நம்ம எல்மாஷியா ஏன்பா நம்ம டவுனோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன என்ஜாய் பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்க தாராளமா பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மலியும் வல்டராவும் அங்க நிறைய சாப்பாடு கடை இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு 2 பேரும் அந்த இடத்துக்கு ஓராளுங்க. ரொம்ப அவசரப்படுறாங்க போலன்னு சொல்லிட்டு எல்மாஷியா பார்க்க ஹீரோக்கு ஒரே அசிங்கமா போகுது. எல்மாஷியா என்ன மன்னிச்சிடுமா, பரவாயில்ல சரி எல்மாஷியா இதுக்கப்புறம் நீ என்ன போய் பண்ண போற, நான் என்ன பண்ணுவேன், என் கூட வந்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் லைட் இருக்கு, அதாவது ஒரு சூப்பரான லிக்கர் என்கிட்ட இருக்கிறதுனால அதை போயிட்டு நான் உட்காந்து அந்த ரெசார்ட்ல குளிச்சுட்டு தூங்கிட்டு சாப்பிட்டுக்கினே அப்படியே காலத்தை கழிப்பேன். இதை கேட்ட உடனே பார்த்தா ராமிரிஸ் நம்ம இன்னட்டா லூமினஸ் இதெல்லாம் பார்த்துட்டு லிக்கரா நானும் வரன்ற மாதிரி ராமிரிஸ் போய் அவகிட்ட கெஞ்சிரான். இன்னொரு பக்கம் நம்ம லூமினஸ் இன்னட்டா கூட கண்டிப்பா அந்த ஹெவன்லி இம்ப்ரெஸ் உடைய அந்த ஸ்பெஷலான லிக்கரை நம்ம சாப்பிட்டே ஆகணும், சரியா சொன்னீங்க போலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்கிற லேடிஸ் நிறைய பேர் அவ கூட போக தான் முடிவெடுத்திருக்காங்க, குடிக்கிறதுக்காக லேடிஸ் எல்லாம் போதுங்க பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா இவனுங்க 3 பேர் ட்ரீமரோ நாங்க போயிட்டு மீன் பிடிக்க போறோம். என்னது மீன் பிடிக்க போறீங்களா, இப்பதான்டா வந்தோம், சரி உங்களுக்கு என்ன தோணுதோ போய் பண்ணுங்க, எதனா பிடிச்சி எடுத்துன்னு வந்தீங்கன்னா என்கிட்ட காமிங்கடா கண்ணல. அவனுக்கு கிளம்பின பிறகு ஹீரோவும் இந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டு எல்லாம் ஒன்னா என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா ஆளாளுக்கு பிரிஞ்சு போதுங்க. அப்பதான் காப்பிட்டப்போம் ட்ரீமரோ வரீங்களா போயிட்டு வாஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த விஷயத்த கேட்ட நம்ம ஹீரோ கூட இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே நல்ல ஐடியாவா இருக்கு நம்ம போலான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. ஹீரோ வாஷனான்னு சொல்லிட்டு கடுப்பாவான் போலாமான்ற மாதிரி, ஆனா அவங்க யாரும் விட மாட்டாங்க, வாங்க போலான்ற மாதிரி ஏத்துன்னு போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கடற்கரைக்கு போறதுக்காக ஒரு காட்டு வழியா வந்துட்டு இருப்பாங்க. இந்த இடம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத லெவலுக்கு ரொம்ப அழகா இருக்குல்லப்பா. ஆமா தாய்லாந்து கண்ட்ரியோடைய ரொம்ப டாப்பான பிளேஸ் எல்லாம் போல இதெல்லாம். இந்த இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு கெஸ்ட்டுங்க தான் வருவாங்க நினைக்கிறேன் வழக்கமா, அதுவும் வெக்கேஷன் டைமுக்கு. இதை கேட்ட ஹீரோவும் நீ எப்ப வந்திருக்கீங்க, வந்திருக்கேன். காப்டா ஹீரோவை பார்த்து நம்ம எல்லாரையும் கூட்டு வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேட்க, எங்க பாரு காப்டா எல்லாருக்குமே வேலை இருக்கும் இல்லாம இருக்கும், அதனால யாருக்கு வேலை இல்லையோ அவங்கள மட்டும் தான் நம்மளால இந்த இடத்துக்கு கூட்டு வர முடியும், வேலை இருக்கவங்கன்னா அவங்க கண்டிப்பா அதை பார்த்தாகணும், நம்மள அவங்கள கம்பல் பண்ண முடியாது. இதை கேட்ட சிவனு எக்கா இருந்தவங்க ஒண்ணு அந்த படுபாவி பையன் இந்த இடத்துக்கு வரவே கூடாது, வந்தானா என்னுடைய மூடியே கெடுத்து விட்டுருவான், எனக்கு இருக்கிற கொஞ்சம் டைம்லயும் நான் இவர் கூட தனியா இருக்கணும்னு பாக்குறேன், திரும்பியா ஆரம்பிச்சிட்டா கடுப்பாவரா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறேன். இன்னும் பக்கம் ஷூனா இதெல்லாம் கேட்டுட்டு ஆமா ட்ரீமரோ டியாபோலோவை எந்த இடத்துக்கு நீங்க அமைச்சிருக்கீங்க, இப்போ அவன் என்ன பண்ணிருப்பான், எந்த விஷயத்தை தான் சீசன் 4ல இப்போ போயிட்டு இருக்கு 13வது எபிசோட்ல இருந்து இவனுடைய முக்கியமான வேலை என்னன்றதுக்கு காமிக்க போறாங்க. அப்புறமா நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இவன் தனக்கு சப்பார்டினேட்ஸ் வேணும்ன்றது கேட்பான். அதுவும் எனக்கு நம்பிக்கையான சப்பார்டினேட்ஸ் நான் கூட்டின்னு வரலாம் நீங்க ஆசைப்படுறேன், அதுவும் அவங்களுக்கான ஒரு டாஸ்க் எல்லாம் வச்சு. என்னடா எனக்கு டீயை ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா அது, அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு நான் பார்த்து இப்போ கணக்கச்சிதமா டீயை போட்டு கொடுப்பேன், அதுதான் எனக்கு தெரிஞ்ச பெரிய டாஸ்க், இதெல்லாம் ஒரு சப்பா மேட்ரு, எனக்காக கொஞ்சம் காத்துட்டு இருங்க, இந்த இம்பார்ட்டன்டான நான் வேலையை முடிச்சுட்டு உங்களை பார்க்க வரேன். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றேன், நான் சப்பார்டினேட்ஸை எடுக்க போற இடத்துல அவங்க என்கிட்ட ஒத்துழைக்காம வேற ஏதாச்சும் பண்ண நினைச்சாங்கன்னா அவங்களுடைய நேஷன் அடிக்கிறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, நீங்க என்ன சொல்றீங்க, இவன் கண்டிப்பா பண்ணக்கூடிய ஆள் தான், கவலைப்படாதீங்க, நீங்க பர்மிஷன் மட்டும் கொடுங்க மைலாட், நமக்கான கணக்கச்சிதமான ஆட்களை நான் இங்க கூட்டின்னு வரேன், என் ரோலை நான் கரெக்டா பண்றேன், சரி டியாப்லோ நான் அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுக்கு அலோவ் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் அதிலிருந்து இருந்து கிளம்பிருப்பான். ஹீரோ வருத்தப்படுற விஷயம் என்னன்னா இவன் போனானா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு 7:30 கூட்டின்னு வராம விட மாட்டான், அதனால இந்த முறை என்ன பெரிய ஆபத்தெல்லாம் கூட்டின்னு வர போறான்றது தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துட்டு இருக்கான். அப்புறம் பீச்சுக்கு வந்துட்டாங்க. ஹீரோக்கு அந்த பீச் ரொம்ப பிடிச்சிருக்கு, எரன் கூட நிழல்ல இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து பீச்ல விளையாடுதுங்க, அதான் நம்ம ஹீரோ கூட வந்ததுங்க. இதெல்லாம் கண்கொள்ளா காட்சியா பார்த்தா நம்ம காப்டா அவன் கூட வந்தவன்லாம் பாக்குறானுங்க, அடேங்கப்பா தேவதைகள் கடல்ல நீராடுற மாதிரி இருக்குது, சொர்க்கத்தையே பாக்குற மாதிரி இருக்கு இந்த இடம், ஆமாண்டா. அதுக்கப்புறம் நம்ம ஷூனா அப்புறம் ஷிவனும் நம்ம ஹீரோ கூப்பிடுவாங்க, ட்ரீமரோ வாங்க தண்ணி சூப்பரா இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ ஆர்வத்துல அவன் கூட போயிட்டு அங்க விளையாட ஆரம்பிக்கிறான். இதுலயாச்சும் இறமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நடந்துக்கிறான் ஹீரோ. இன்னொரு பக்கம் பார்த்து இந்த விஷயத்த எல்லாமே அந்த பீச் ஓரமாவே இந்த பொண்ணும் கண்காணிச்சுட்டு இருக்கா. ரீமரோவா டெம்பஸ்ல இருந்து வந்திருக்காரா, அங்க அவ தவளைய பார்த்து பயந்துட்டு தெரிச்சு ஓடுறா அதுக்கு இருந்து தப்பிக்கிறதுக்காக. ஆனா இன்னொரு பக்கம் இவன் பார்த்தா இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க பின்னாடி தான் பார்த்தா அவங்க அதுக்கிட்ட தள்ளாடிட்டு இருக்கா எப்படியாச்சும் தப்பிக்கிறதுக்கு. அப்பன்னு பார்த்து ஹீரோ திடீர்னு ஒரு புது பிரச்சனையை பாக்குறான். அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தா வானத்துல என்னமோ வேகமா போயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க லேடிஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நம்ம லூமினஸும் இந்த விஷயத்தை பார்ப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பெனிமரும் பார்ப்பான். அது என்னவா இருக்கும் எங்க இருந்து வந்திருக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா மலிமும் வல்டோராவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும் போது ரஃபேல் சென்சி அந்த லைட் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது நியூக்ளியர் மேஜிக், இந்த ஐலாண்டை ஒன்னும் அது தாக்காது, அப்ப வேற எங்க போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த விஷயத்த பார்த்து அந்த திருட்டு பொண்ணு அந்த இடத்த விட்டு சீக்கிரமா கிளம்புவா. இன்னொரு பக்கம் அந்த நியூக்ளியர் மேஜிக் அட்டாக் பண்ண வரக்கூடிய அந்த ஒரு நேஷனை காமிக்கிறேன். அந்த நேஷன்ல இருக்கவங்க நம்ம மேல அட்டாக் விழ போகுதுன்னு சொல்லிட்டு கிங்க கிட்ட சொல்ல எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு கிங்க தான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்திருப்போம். இப்போ அவன் கண்ட்ரி மேல தான் அட்டாக் நடக்க போகுது. அந்த மேஜிக் பவர் விழுந்த அடுத்த செகண்டே தண்ணிக்கு மேல பெரிய நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். இந்த அதிர்வு பார்த்தா அந்த கிண்டத்தையே அதிர வைக்கும். அப்புறம் தான் தெரியுது அந்த கிண்டமே பார்த்தா சங்கிலிகளால கட்டி தண்ணி கடியில வச்சிருக்காங்க. நம்மளால இன்னொரு பக்கம் என்னப்பாங்க நடந்துட்டு இருக்கு ஒன்னும் புரியலையே. இன்னொரு பக்கம் ரஃபேல் சென்சே இந்த ஒரு வைப்ரேஷன் இன்னொரு இடத்துலயும் வைப்ரேட் ஆயிருக்கு, என்ன இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். லூமினஸ் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ரூமரா சொன்ன விஷயம் எல்லாமே உண்மையா நடக்குதேப்பா. இதை பார்த்து ராமிரேஸ் லியோன் எதுக்காக தான் தேவலாம இப்படி கொடூரத்தனமா நடக்குதுன்னு தெரியல. எதை கேட்ட ஹினட்டா என்ன சொல்றீங்க ராமிரேஸ், நீங்க சொல்ற அந்த லியோன் பார்த்தா டீமன்ல லியோன் கிராம்வெல்லாம். லூமினஸும் அவன் சரியா தான் சொல்றான். அந்த டைரக்ட் பொண்ணும் அவனை பக்கம் கேட்பான் எதுக்காக அவர் இதை பண்ணணும்னு. அதுக்கான ரீசன் என்னன்னா அவனுடைய டொமைன் இங்க பக்கத்திலேயே ஒன்னு இருக்கு, அது பேரு தான் கோல்டன் சிட்டி ஆஃப் தி EA டொரோடோ, அது பக்கத்திலே தான் இருக்கு. அதனால அதை கைப்பற்றதுக்காக யாரோ ஒருத்தங்க ட்ரை பண்றாங்களாம். இதே கதையை தான் பார்த்தா
என்ன பக்கம் நம்ம எரன் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இது ஒரு ரீசனால தான் டீமன்ல லியோன் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் பேரியரை பயன்படுத்துவாரு அதெல்லாமே தடுக்க. அது நியூக்ளியர் மேஜிக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணி திருப்பி அமைச்சிடும். ஏன்பா யாருப்பா அப்படி அவங்களுக்கு பிரச்சனை தராளு எனக்கு புரியல. இவனுக்கு பண்ற வேலையால இந்த ஐலாண்ட்ல இருக்கவங்களுக்கு பிரச்சனை எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பக்கம் லூமினஸும் இதை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அட்டாக் லேண்டை பொறுத்த வரைக்கும் அது ஓப்பன் சீல தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு ஐலாண்டை எந்த ஒரு வகையிலையும் அதை அஃபெக்ட் பண்ணாது. இதை தான் எல்மாஷியாவும் சொல்றான். உண்மைதான், லியோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அதை பண்ணிட்டு இருக்கான். யாரும் இந்த பீப்புளுக்கு எதுவும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க டீமன்ல ட்ரீமரோ. எனக்கு தெரியுது இங்க இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அவனுக்கு பண்ற பிரச்சனையால இந்த ஐலாண்ட்ல இருக்கவங்களுக்கு எதுவும் நடக்காம இருந்தா அது சந்தோஷம். ஆனா டீமன்லாடியே எதிர்க்க லெவலுக்கு எவன் இப்படி அவன் கூட பிரச்சனை பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் ஆழமா. அதுக்கப்புறம் நம்ம டீமன்ல லியோனை காமிக்க அவனுடைய இடத்த பார்க்க பயங்கரமா இருக்க ப்ரொடக்டிவ் பேரியர்லாம் போட்டு வச்சிருக்கான். அவன் சொன்ன மாதிரி எல்லா விதமான எஃபெக்டும் வேஸ்ட் தான். எக்காரணத்தை கொண்டும் டீமன் இந்த மாதிரியான சின்ன சின்ன கேம்ல எல்லாம் தோத்து போற ஆள் கிடையாதுங்க. நீங்க சொல்றது உண்மைதான் சார். ஆனா இதே போக்குல போச்சுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை பின்னாடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம இதெல்லாம் முன்னாடியே முடிச்சு கட்டணும் அப்படின்னு ஒரு பக்கம் அவனுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பயந்தவழி கிங்க காமிக்க அவரு ஒரு பக்கம் எங்க ஜீசே எங்கடா ஜீசே அவன் பார்த்தா அவனுடைய கீழ் மட்டத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் மாதிரி அவன். சோ அவங்க வந்த உடனே நான் இங்கதான் இருக்கேன் மை லார்ட். டே ஜீசே எல்லாம் முடிஞ்சதாடா, இந்த நேஷன் அழியும் போது தான் எல்லாத்தையுமே முடிக்க போறியா? என்னடா ஆச்சு உனக்கு? சீக்கிரம் எதனா பண்றா, நம்மளுடைய கிரேட் வாட்டர் டிராகனை திரும்ப அவேக்னிங் பண்ணுடா, அப்பதான் நமக்கான பாதுகாப்பு கிடைக்கும். சார் நாங்க தேடி தான் இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே அந்த டிராகன் ஃபேங்கை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அந்த திருநாள் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். அப்ப என்னதான் நீ பண்ணிட்டு இருக்க இன்னும் கண்டுபிடிக்காம? அந்த பவர் எவ்வளவு முக்கியன்றது உனக்கு தெரியல. இப்போ நமக்கு புரியுது சார். அந்த வாட்டர் டிராகன் பவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்ப பயன்படும் தான். ஆனா அதை எடுக்க தான் நான் ஜார்டனை ஒரு ஃபோர்ஸோட அமைச்சிருக்கேன். அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க உன்னொரு பக்கம் அங்க இருக்கிற கடைகளை சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தா இந்த திருட்டு பொண்ணும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ஸோ காப்டாவும் இவங்க கூட வந்திருப்பான். வந்த உடனே இவங்க எல்லாம் இந்த பொருள் வாங்கலாம் அந்த பொருள் வாங்கலாம் சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்து காப்டாவும் ஏன்பா போர் அடிக்கிறீங்க, வாங்கப்பா கடலையே போய் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூனாவை பார்த்தா ஒரு இடத்துல டே நீ வந்தாவா வரா கட்டி போ ரொம்ப ஆட்டிடியூட்ல காமிக்கிறேன். ஆனா ஹீரோவும் காப்டாவா வர பண்ணாத வாப்பா போலாம். அதுக்கப்புறம் அவங்க கிளம்ப எவ்வளவு ஃபாலோ பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது காப்டா யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கினா அவன் திரும்புவான். ஆனா அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான். அவன் பக்கம் அந்த இடத்த விட்டு கிளம்பின பிறகு இந்த இடத்துல பார்த்தா இவளை அந்த கடைக்காரன் வந்து கூட்டு வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். இதனால அவன் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தா தூரத்துல இருந்து எவனோ ஒருத்தன் இந்த விஷயத்தெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்கான். இவன் தான் வந்து நம்ம ஜிசே அனுப்பின ஜார்டன். சோ அவன் இப்போ ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். லார்ட் ஜிசே நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன், சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு அவளை பிடிக்க பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் பக்கம் அவங்க எங்கடா காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு திணறி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இதை உன்னொரு பக்கம் காப்டா வந்து பார்த்துட்டவன் டக்குன்னு நின்று இவ்வளவு கேட்பான். ஒரு நிமிஷம் இல்ல, எதுக்கு நீ என்னுடைய டீமன்ல ட்ரீமரோ ஃபாலோ பண்ணி வரேன்? அட கடவுளே மன்னிச்சிருங்க, நீங்க யாரோன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்னும் புரியல. ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. ஆரம்பத்துல இருந்து நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ தான் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. எதுக்காக இது பண்ணிட்டு இருந்தா சொல்ல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போலான்னு பார்க்க ஆனா காப்டா விட மாட்டான். எவ்வளவோ ட்ரை பண்றா தப்பி இதுக்கான அவ காப்டா விடவே மாட்டான். ஏய் என்னடா உனக்கு தெரியும் என்ன ஏன்டா ஃபாலோ பண்ற? அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணுமா? நீ தான் அதை பண்ணிட்டு இருக்க. நீ ஏன்டா என்ன தடுக்கிற? என் வழியில குறுக்க வர. உண்மையை சொல்லு, நீ யாரு? எதுக்காக முகம் முடியெல்லாம் போட்டு மறைச்சிருக்கேன்? உடனே பார்த்தா அவ அங்க இருக்கிற மீன் எல்லாம் பார்த்துட்டு இங்க பாடுறா யாரோ பார்த்து இப்படி எல்லாம் பேசுவ நீ. நான் உன திருட்டு பொண்ணுலாம் கிடையாது. இங்க மீன் எல்லாம் சேல் பண்ற ஒருத்தருடைய பொண்ணு தான் நான் அப்படின்ற மாதிரி முகத்தை காம்ப பாருங்க. பார்த்த உடனே நம்ம காப்டாக்கு பிடிச்சி போயிடும். அவளை உண்மையில அவ்வளவு அழகா இருப்பான். அப்படிங்களா, என்ன மன்னிச்சிருங்க. நீ தான் என் வழியில் தலையிடா நகுற. இருந்தாலும் இந்த மாதிரியான விளையாட்டுகளை நான் மயங்கிற ஆள் கிடையாது. உண்மையை சொன்னாதான் உன்னை விடுவேன். இவனை என்னன்றது கேளுங்களேன் லாட்ரிமரோ அப்படின்ற மாதிரி அவனை பார்க்க அவன் பார்த்தாங்க ஆளே இருக்க மாட்டான். என்னடா இது காணோம்? பார்த்தா இவனை அனாதையா விட்டு போயிட்டாங்க. அவர் காணாம போயிட்டாரு. ஏடே உன்னால அவரை மிஸ் பண்ணிட்டு அவரை கண்டுபிடிச்சா அவனை சொல்லிட்டு தீவிரமா ஓடுறான். டே டே இருடா நானும் அவனை தானே தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்ன பக்கம் பார்த்தா இவன் அவனை ஃபாலோ பண்ணி ஓடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஜீஸை காமிக்க அவன் ஒரு பக்கம் ஏதோ மெத்தாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு கூடிய சீக்கிரமே அந்த விஷயத்தை நடத்தி காட்டுவன்ற மாதிரி சபதம் எடுக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தா இவனுங்க ரெண்டு பேரும் வந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம காப்டா நீ ஏன்ட்டு என்ன ஃபாலோ பண்ணி வர? நான் ஒன்னும் ஃபாலோ பண்ணி வரல, நான் போக வேண்டிய வழி இந்த சைடு தான் இருக்கிறதுனால போயிட்டு இருக்கேன். அப்போ காப்டாக்கு புரிய வருது, ஓ அப்படி வரியா நீ, சரின்னு சொல்லிட்டு பார்த்தா காப்டா போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருவான். என்ன இவன் பண்றான்னு சொல்லிட்டு அவன் மொழிக்க என்னம்மா என்ன பார்த்துட்டு இருக்க? உனக்கு இந்த சைடு தானே போறதுக்கான வழின்னு சொன்னேன். அப்ப நீ போ, எனக்கு கொஞ்ச நாள் கால் வலிக்குதுன்னா நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், எங்க வா போன குட்டின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சிட்டு இருக்கேன். என்னடா இது வித்தியாசமா இருக்கு இந்த உயிரினு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அந்த பூனைன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப புதுசா இருக்கு. சோ அது ஒரு பக்கம் கியூட்டா இவகிட்ட பண்றதை பார்த்துட்டு இவளுக்கு அதுக்கப்புறம் அதை ரொம்ப பிடிக்குது. இது தண்டா வாய்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம காப்டா அங்கிருந்து திருச்சி வரலான்னு பாக்க. ஆனா விட மாட்டா. ஏய் என்னடா என்ன விட்டு போற? நான் தான் சொன்னேன்ல நீ என்னதான் ஃபாலோ பண்ணி வர, சும்மா நடிக்காதவா. என்ன ரீசனுக்காக என்ன ஃபாலோ பண்றேன்னு எனக்கு தெரியல. சரி அதெல்லாம் விட நீ போற வழி சரியானதா? அதை ஏன்டி என்கிட்ட கேக்குற? இந்த ஐலாண்ட் வழி போறது உனக்கு நல்லாவே தெரியுமே, ஏன்னா நீ இந்த ஐலாண்டை சேர்த்தவன் தானே. அது உண்மைதான், பட் இருந்தாலும் எனக்கு சில பல இடம்லாம் வந்து போனது ஞாபகமே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். இவ்வளவு மாஸ்டர்னு சொல்லிட்டு ஃபாலோ
ஃபாலோ பண்ணி போறியா அவன் உன பக்கம் உன்னை மறந்துட்டே விட்டு போயிட்டே இருக்கான். அப்ப நீ அவனுக்கு ஸ்பெஷல்லாம் கிடையாதா? யார் சொன்னா? டெம்பஸ் கண்ட்ரியோட அந்த 4 எலைட்ல நான் தான் ஒருத்தன். என் பேரு காப்டா. எலைட் 4. ஆமா, என்னுடைய எல்லா ட்ரீமும் இருக்கு. எலைட் 4 இருக்காங்களே அவங்க எல்லாருமே பவர்ஃபுல்லான ஆளுங்க. காப்டா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட்டுக்கு அவளை காமிக்க அவளுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஆங்கிள் வியூல இருந்து. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு வந்திருக்கான். ஸோ அங்க இடம் பார்த்தா ஒரு கேவ் டூர் போற மாதிரியான ஒரு ஸ்பெஷலான டூரிசம் பிளேஸ். அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து பிளான் பண்ணிட்டாங்க போலான்னு. ஸோ அங்க டிக்கெட் கொடுக்குறவங்கள எத்தனை பேருக்குன்னு கேட்க மொத்தம் 4 பேருன்ற மாதிரி ஹீரோ கவுண்ட் பண்ணி சொல்ல இங்க நடக்கிற குத்தலைப்பு பார்த்துட்டு பாத்தியா மாஸ்டர் இப்போ கூட மறந்துட்டான். ஆமா லார்ட் ட்ரீமர் என்ன இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க உள்ள போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்களும் உள்ள போக இவங்களை ஃபாலோ பண்ணி வந்தவன் அந்த ஜார்டன் இதெல்லாம் பார்த்துட்டான். அதுக்கப்புறம் இவங்க உள்ள போன பிறகு அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோவும் என்னப்பா இது வேற ஒரு உலகத்துல இருக்க மாதிரி இருக்கே. லார்ட் ட்ரீமர் உங்களுக்கு தெரியாதா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா இந்த கேவுக்குள்ள கப்பலா யாரு ஒருத்தங்க ஒன்னா சேர்ந்து உள்ள வராங்களோ வெளியே போகும்போது ஒன்னாவே வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தைலாம் பிறந்துருமா சீக்கிரமாவே அப்படின்னு உன பக்கம் அவ கற்பனை உலகத்துல மிதந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பின்னாடி இதெல்லாம் பார்த்து அவளுங்க கடுப்பாயிராளுங்க. நம்ம இடத்த அவ படிக்கணும்னு பாக்குற விடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆளுங்க மூச்சு முட்டை இந்த இடத்துக்கு வந்த பிறகு உள்ள போலான்னு பார்க்கவும் அங்க இருக்கிற டிக்கெட் கொடுக்குறவங்க வந்து இங்க பாருங்க உள்ள போனா டபுளா தான் போக முடியும், சிங்கிளாலாம் போக முடியாது. அதனால அவங்க 2 பேருக்கும் சேர்த்து டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கப்பல் அனுப்பிச்சு வராங்க. இந்த 2 பேரும் இப்பதான் உள்ள போறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தா இப்பதான் வெளியே வராங்க. வரும்போதே பார்த்தா நம்ம ஹீரோவை தான் இது 2 பிடிச்சுன்னு வருதுங்க. ஸோ உள்ள போன பிறகு பார்த்தா இவங்க ஒன்னும் போட்ல போல ஒரு கடல் சிங்கத்து மேலதான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுகிட்ட பார்த்தா இவங்க வழியை சொல்றாங்க எந்த வழி போகணும்னு. ஆளுக்கு மாத்தி சொல்ல ஒரு கட்டத்துல அது குழப்பமாயிடுது. அதுக்கப்புறம் கண்ணா பண்ணா நீங்களை கூட்டின்னு போயிட்டு ஏதோ ஒரு வழியில கூட்டின்னு போயிடுது. காப்டா அவனை பக்கம் கத்திட்டே வரான். லார்ட் ட்ரீமர் இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? உன்னாலதான் அவனை மிஸ் பண்ணிட்டோம். எனக்கு சீக்கிரமா போய் ஆகணும். எனக்கு அடுத்துக்கிட்ட வேலை இருக்கு. உனக்கு வேலை இருக்குன்னா ஏன் கூட ஏன் நீ வந்த? பொறுமையா வர வேண்டியது தானே. இங்க பாரு சும்மா என்ன வெறுப்பேத்துற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே சண்டை வருது. நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்கிறேன். நான் யார் தெரியுமா? நான் தான் யூரா. அப்ப நான் தான் காப்டா. சோ இன்னும் கொஞ்சம் தூரம் அவங்க தள்ளி போயிட்டாங்க. போன பிறகு பார்த்தா ஜார்டன் ஒளிஞ்சிருந்து இவங்களை பார்த்துட்டான். சோ இன்னொரு பக்கம் பார்த்தா ஒளிஞ்சிருந்து பார்த்தவனா நம்ம காப்டா பார்த்த உடனே யூரா யாரும் அவங்க அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி இவ்வளவு பிடிக்க. அடுத்த யாரா நீ என்ன தேய்ச்சி பண்ற எதுக்குடா தொட்ட அப்படின்னு அவ பிரச்சனை பண்ண. அவன் காப்டாவும் இல்ல நான் தெரியாம தான் கை வச்சிட்டேன். நீ நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அங்க பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு வெடி விபத்து நடக்குது. எந்த ஒரு வெடி விபத்துனால அந்த இடத்துல இந்த எல்லா விதமான தண்ணியும் அப்படியே வெளியே போக ஆரம்பிக்குது. அப்புறம் இவங்க ஒரு இடத்துல வந்து வீந்துட்டாங்க. காப்டா உன பக்கம் யூரா உனக்கு ஒன்னும் அடிப்படையிலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்பன்னு பார்த்தா அவன் மேல ஒரு பாறை வீழத்துக்காக வரும். தலைவன் காப்டா போயிட்டு உடைச்சி தள்ளுவான் பாருங்க. அந்த பொண்ணு மணி கெத்து காமிப்பான். யூரா உனக்கு ஒன்னும் ஆகலையா? எனக்கு ஒன்னும் இல்ல, நீ தான் என்ன வெறுக்கிறன்றது தெரியும்ல, அப்ப எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண? முன்ன பின்ன முன்னாடி தெரியாதவங்களுக்கு எது உதவி பண்ற மாதிரி அவ கேட்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா எந்த விதமான காரணமெல்லாம் தேவையில்ல. இதை கேட்ட அவளுக்கு ஒரே செய்யிடுது. சரிவா எக்ஸிட் போய் கண்டுபிடிப்பான். உனக்கு அடிப்படலன்னு உனக்கு எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு காப்டா பேச ஆரம்பிக்கிறான். இதுல இருந்தே புரியுது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி உருவாக ஆரம்பிக்குதுங்க. ஜார்டன் உன பக்கம் இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஜிசே கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஜிசே கத்திட்டு இருக்கான். ஒண்ணுமா பிடிக்காம என்னடா புடிங்கிட்டு இருக்கேன். சோ இதனால கடுப்பானவன் என்ன மன்னிச்சிடுங்க, நான் சீக்கிரமாவே அவளை கொண்டு வரேன். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கும் போதே இதெல்லாம் பார்க்க ஏதோ அனர் வேர்ல்டுல இருக்கிற மாதிரி தான் பாக்குது. லேப்ரின்த் எல்லாம் இங்க இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும்ல. உண்மைதான் எனிமீஸ் எல்லாம் வந்தா போட்டு அடிச்சு தம்சம் பண்ணலாம். ஒரு கட்டத்துல அவன் போயிட்டு இருக்கும் போது 2 வழியா பிரியுது. சோ அந்த வழியில எந்த வழி போலான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க. வாங்கப்பா லெஃப்ட் சைடே போவோம் அப்படின்னு அவன் போக இன்னொரு பக்கம் பார்த்தா அதே வழியில தான் இவங்க 2 பேரும் வரேன். திரும்பியும் பார்த்தா ஹீரோ பிரிஞ்ச இடத்துக்கு இவனும் வருவான். சோ வந்த பிறகுதான் தெரியுது இப்ப 2 வழியில போது எந்த வழி போலான்னு சொல்லிட்டு யோசிப்பான். காப்டா உடனே அவனை பத்தி தான் தெரியல, அவன் கொஞ்சம் ஏடா கூடமான ஆளுன்னு. அதனால தலைவன் ரைட் சைட் போலான்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுக்கிறான். சோ அதுக்கப்புறம் அவளை ஃபாலோ பண்ணி போக இவங்க போயிட்டு இருக்க விஷயத்துல உன்னோட பக்கம் வந்து ஜார்டன் தன்னுடைய ஆட்களோட சேர்ந்து பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கான டாஸ்க் என்னன்னா அவளை உயிரோட பிடிச்சுன்னு வருது போங்கடா அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறான். காப்டா போயிட்டு இருக்கும்போது யூரா எங்கடான்னு பார்க்க அவ பின்னாடி இருக்கான். என்ன ஆச்சு யூரான்னு கேட்க அவ பார்த்தா அந்த இடத்துல தன்னை பிடிக்க வந்த ஆளுங்க எல்லாரும் நம்மளை சுத்தி வளைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கின்னு அவன் உஷாராகிறான். அதுக்கப்புறம் காப்டா புரிஞ்சுக்கிறான் ஏதோ பிரச்சனை போலன்னு. சோ அதனால அவ கூட சேர்ந்து அவனும் ஓட ஆரம்பிக்க காப்டாவும் கேட்பான் எதுக்காக உன்னை துரத்தின்னு வரானுங்க அவனுங்க. அதெல்லாம் அப்புறமா சொல்ற மாதிரி அவ சொல்ல. அடுத்த கட்டமா பார்த்தா காப்டா போயிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் வந்து மோதுவான். அவளையும் உன்னொரு பக்கம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. காப்டா எல்லாம் பார்த்துட்டு டே சண்டைக்கு வாங்கடா, என்னடா ஒரு பொம்பளை கிட்ட தைரியத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ உன்ன பக்கம் சண்டை போட ஆரம்பிக்க. யூராவையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா அவளுடைய சண்டையும் அங்க சூப்பரா இருக்கும். என்னடா இவ்வளவு நேரம் ஆகியும் சண்டை ஆரம்பிக்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா பர்ஃபெக்டா இருக்கும் இந்த சண்டைலாம். சும்மா எல்லாரையும் ஸ்வைட் போட்டு அடிப்பாங்க ஆளுக்கு. அந்த சண்டையெல்லாம் வார்த்தையால விவரிக்க முடியாது. அவள் உன்ன பக்கம் எல்லாரையும் தூக்கி போட்டு சொருவிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம காப்டா அவனுங்கிட்ட இருந்து தப்பிச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல வந்து பொறுக்க முடியாம அவளையும் கட்டி போட முடியும் போது அப்பன்னு பார்த்து காப்டாவை கொட்டத்துக்கே போயிட்டானுங்க. இதை பார்த்து யூரா தான் கிட்ட இருக்கிற ஒரு வெப்பனை பயன்படுத்தி ஒவ்வொருத்தையும் ஸ்வைட் போட்டு அடிப்பான். சோ இன்னொரு பக்கம் காப்டாக்கும் உதவி பண்ணுவான். அதோட அவங்க தப்பிக்க அந்த இடத்துல இருந்து இதை பார்த்து ஜார்டன் இன்னொரு குரூப்பையும் அனுப்புவான். காப்டா யூரோவை பார்த்து ஏன்டி இவ்வளவு பிரமாதமா சண்டை போடுற, யாரடி நீ அப்படின்ற மாதிரி பாக்குறான். என்ன சமையாச்ச சண்டை. அதுக்கப்புறமா பார்த்தா இன்னும் ஆட்கள் அந்த இடத்துல வராங்கன்றத தெரிஞ்சுக்கணவங்க அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. காப்டா இருந்தாலும் அவகிட்ட கேட்டுட்டே இருப்பான் எதுக்காக அவங்க நம்மள துரத்தின்னு வராங்கன்ற மாதிரி. சோ போற வழியே பார்த்து திரும்பி அந்த குரூப்பும் வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். சோ நம்ம காப்டா கிட்ட வந்தவனுங்க எல்லாருமே அவனை சுத்தி வளைக்கிறானுங்க. சோ இன்னொரு பக்கம் பின்னாடி தான் ஹீரோ இருக்கிறதுனால ஹீரோ அடிக்க இன்னும் சில பேர் முயற்சி பண்ண ஆனா அவன் நல்லா சமாளிப்பான். சோ ஜார்டனே பார்த்தா டைரக்டா களத்துல இறங்கிட்டான். அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்க. சோ அவளை பிடிக்க இன்னொரு பக்கம் ஒரு கேங் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அவனுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ண அவ ஓடிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் காப்டாவும் தான் பங்குக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஃபைட் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஜார்டன் அவளை பிடிக்கிற மாதிரி போயிடுது. இந்த நிலையில தான் ஓடி தப்பிக்கலாம்னு நினைப்பான். ஆனா ஜார்டன்
விட்ட ஒரே ஒரு அட்டாக்ல அவர் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டு அவங்க கிட்ட மாட்டிப்பான். சோ காப்டா ஒரு பக்கம் அந்த இடத்துல அவனுக்கு எல்லாரும் அடிச்சு போட்டுட்டு ஒரு ஏணி எடுத்துப்பான். சோ இன்னொரு பக்கம் பார்த்தா ஜார்டன் ஒழுங்கா நடந்துக்கோங்க, உங்களை காயப்படுத்த கூடாதுன்னு தான் என்னுடைய விருப்பம், அதனால என் கூட வந்துருங்க யூரா அப்படின்னு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. இவன் ஒரு தனி கேட்டகரியான ரகத்தை சேர்ந்தவன். நான் ஏன் இப்படி சொல்றேன்றது அப்புறமா பின்னாடி உங்களுக்கு புரியும். அப்புறம் அவளை தூக்கி நான் எடுத்து விட்டு கிளம்புறாங்க. சோ அப்பன்னு பார்த்தா நம்ம காப்டா வந்துட்டு அந்த ஏணியை வச்சு பர்ஃபெக்டா சண்டை போடுவான் எல்லாருக்கிட்டையும். அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு உடனடியா பார்த்தா நம்ம யூராவை காப்பாத்திடுவான். சாடன் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ சொல்ல, என்னடி சாடனுங்கிற உனக்கு தெரியுமா போய் இவனுங்களாம் என்னமோ அங்க அட்டாக் பண்ண வரக்கூடியவனுங்களா இவனுங்க எல்லாருமே சேர்ந்து அடிச்சு போட்டுட்டு சோ ஓடும் போது நம்ம காப்டா சாடனை வெறுப்பேத்திட்டு போறான். இதனால கடுப்பானவன் இன்னும் ஆட்கள் அனுப்புறான். இது கூடவே ஒரு நல்ல சாங்கோட இந்த இடத்துல வந்து அவங்களை சேஸ் பண்ணக்கூடிய ஆளுங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ நிறைய விதமான விஷயங்களை பண்ணி ஓட இதுக்குள்ளேயே பார்த்தா இவங்களுக்கான இடையில இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி பாண்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாரும் தனியா சரக்கு அடிச்சுன்னு ஜாலியா இருக்காங்க. ராமிரிஸ்ல போதையில ஓவரா பேசிட்டு இருக்கா. இதை பார்த்த உன்னொரு பக்கம் நம்ம ப்ரே ஆகும், நல்லா தான் இருக்கு, நீ இருந்தாலும் ஓவரா குளிச்சிட்டு இருக்க, கொஞ்சம் பார்த்து குடி. யார நீ ஏன் கிட்டே பஞ்சாயத்து பண்ற, சும்மா விட பட்ட தொட்டு சண்டைக்கு போறா. அவ சண்டை பண்ணும்போது கூட பார்த்தா காமெடி பண்ணிருக்கா. லேடி ராமிரிஸ் யார்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி தான் அப்படியே இருக்காங்க. குடி போதையில வேற விதமா பண்ணிட்டு இருக்கா. என்னடா உன்னொரு பக்கம் ஏப்பா என்னன்னு தெரியல, திடீர்னு நம்மளை சுத்தி நிறைய சவுண்டா கேக்குது, யாரோ ஒருத்தங்க மறைமுகமா ஃபைட் பண்ற மாதிரி இல்ல, எங்களுக்கு யாருக்கும் தோணலையும் சொல்லிட்டு எல்லாரும் அது சேனலும் அப்புறம் நடக்கிற விஷயத்த காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம காப்டா யூராவோ இந்த வழியா தான் வந்துட்டு இருக்காங்க. சோ அவனுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சோ அவனுங்க ஒரு பக்கம் அதே இடத்துக்கு வந்துட்டு அவனுங்களை சுத்து போட்டு அடிக்கிறானுங்க. சோ அதுல இருந்து தப்பிச்சு ஒரு ஹைட்டான பிளேஸ் நோக்கி இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஹைட்டான பிளேஸ்ல ரொம்ப நிறைய படிக்கட்டில் இருக்கு. அது எல்லாமே தாண்டி ஒரு வழியா மேல வந்த உடனே பெரிய மூச்சு வாங்குறாங்க ரெண்டு பேரும். ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, அதுவும் உண்மைதான். ஆனா இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யூரா சொல்ல காப்டா கூட சேர்ந்து பார்க்கறதுல அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பதான் காப்டா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவா, இந்த மாதிரியான ஒரு சன்செட்டை என் வாழ்நாள நான் பார்த்ததே இல்லை, அதே மாதிரி இந்த இடத்துல நான் அனுபவிச்ச எல்லா விதமான சந்தோஷமான விஷயங்களும் உன்னாலதான், அது ரொம்ப தேங்க்ஸ்ரா. நானும் அதே தான் சொல்றேன். அதே மாதிரி எதுக்குமே எல்லை இல்லை, ஏன்னா இந்த உலகத்துல இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை நம்மளா தான் நிறைவேற்றிக்கணும், அதுவும் உண்மைதான். அப்புறம் காப்டா ஒரு பக்கம் நான் இன்னும் பெரிய ஆளா ஆகணும், அதுக்கு தான் எனக்கு ஆசையே இருக்கு, ட்ரீமருக்கு நல்லா சேவை செய்யணுன்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படின்ற மாதிரி இவன் ஏன் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கின்ற மாதிரி பேசுறான். ஸோ இதுலயே வந்து அவங்க நல்லா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போன்னு பார்த்து தான் அங்கே சாடன் வருவான். அட கடவுளை என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுடைய பொண்ணான நேரத்தை நான் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது எவ்வளோ அழகா ரெண்டு பேருமா ரொமான்டிக்கா ரசிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு சுத்தி வளைச்சிட்டாங்க. லேடி யூரா கண்டிப்பா நீங்க எங்க கூட வந்தே தான் ஆகணும், உங்களை இந்த முறை பிடிச்சாச்சு, உங்களால தப்பிக்க முடியாது. அப்போ இவங்க போற எல்லா விதமான பாதையிலையும் ஆளுங்க வந்துட்டாங்க. எங்க இருந்து இவ்வளவு பேர் வந்தானு தெரியல. இதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னா நம்ம ஆளுங்க தான் அதான் என்னட்டா ஃப்ரே அப்புறம் லூமினஸ் ராமிரேஸ் இவங்களா இருக்கிற கேங் வந்து கீழே இருக்காங்கல்ல. அவங்க எல்லாம் குடிபதில் இருக்கிறதுனால பெருசா இதை பத்தி கண்டுக்கல. ஆனா அடுத்த கட்டமா அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து சண்டை போடுறதுனால நம்ம காப்டா உன பக்கம் சமாளிக்க இன்னொரு பக்கம் யூரா வந்து வா இந்த இடத்த விட்டு ஓடிடுவோன்ற மாதிரி கூப்பிட்டாலும் காப்டா யோசிக்கிறான் இவ்வளவு ஹைட்ல இருந்தா அப்படின்னு. அப்பதான் பார்த்தா யூராவே பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவனும் கிட்ட இருந்து தப்பித்துக்காக கீழே குதிப்பா. அந்த டைம் தான் அவகிட்ட இருந்த அந்த டிராகன் ஃபேங் வந்து கீழே விழுந்துரும். சோ அந்த டிராகன் ஃபேங்கா இல்ல இவளா அப்படின்ற மாதிரி காப்டா யோசிச்சா யூரா தான் நமக்கு முக்கியன்றதுனால டக்குன்னு கீழே குதிப்பான் அவளை காப்பாத்த. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமா சேர்ந்து கீழே குதிக்கும் போது யூரா வாச்சு மரக்கிளையில போய் கால் மாட்டின்னு பிடிச்சிப்பான். ஆனா காப்டா கீழே விழும்போது இவ தான் போய் பிடிப்பா. சோ திரும்பியும் மரக்கிளை உடஞ்சு கீழே விழும்போது இவ திரும்பியும் கயிறை வச்சு பிடிப்பா. ஆனா அந்த கிளை இவங்களோட வெயிட்டை தாங்க முடியாம உடஞ்சு கீழே இவங்க பொத்துன்னு வீவாங்க. காப்டா ஃபர்ஸ்ட் வீவான், அடுத்ததான் யூராவை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனா மேலேயே வந்து நசிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அதான் எல்லா லேடிஸும் வந்து இந்த விஷயத்தை பாக்குறாங்க, என்னடா இங்க நடந்துட்டு இருக்கேன். காப்டா உடனே போயிட்டு ஏய் யூரா என்னடியாச்சு, நான் சொல்றது கேக்குதா அப்படின்ற மாதிரி அவ கேட்க அவன் வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு லூமினி சொல்றான். ஹீரோவும் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். காப்டா அவளை முதல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். இப்போதைக்கு ஜார்டன் அந்த டிராகன் ஃபேங்கை மட்டும் எடுத்துட்டான். அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். காப்டா ஒரு பக்கம் பார்த்தா யூராவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு என்னமோ ஏதோ ஆச்சுன்னு. ஹீரோவும் வந்துட்டு எப்படி இருக்கா, நல்லா தூங்கிட்டு தான் இருக்கா, இன்னும் கண்மூடிக்கல. சரி விட அவ கூடிய சீக்கிரமே கண்மூடிப்பா, நீயும் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கடா. இதுக்கிடையில யூராவுடைய நினைவுகள்ல வந்து திடீர்னு பழங்கால விஷயம்லாம் ஞாபகம் வரும். அந்த பழங்கால விஷயத்தை படி பார்த்தா யாரோ ஒரு நபர் வந்து அங்க வாட்டருக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த கிண்டத்தையே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த வாட்டர் டிராகனை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. சோ அது ஒரு பாதுகாப்பாளனா இருந்திருக்கு. பத்தாத்துக்கு இவங்க அது கூட நல்ல பாண்டிங்ல இருந்ததுனால எந்த விதமான அழிவா இருந்தாலும் அது தடுத்திருக்கும். சோ இதுலயே தான் பார்த்தா அந்த டிராகனுக்கும் சரி அது கூட நல்ல பாண்டிங்ல இருந்த அந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க. இந்த விஷயம் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. பத்தாத்துக்கு அந்த டிராகனுமே சரி இல்ல அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஆளா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே ஒரு கட்டத்துல ஒண்ணுதான்ற விஷயத்தை வந்து அங்க காமிக்கிறாங்க. இது நான் ஏன் சொல்ல வரேன்றது பின்னாடி உங்களுக்கு புரியும். ஜார்டன் அதுக்கப்புறம் வந்து அந்த டிராகன் ஃபேங்க ஜிசே கூட கொடுப்பான். ரொம்ப நல்ல வேலை பண்ண ஜார்டன், எல்லாத்தையும் ரெடி பண்ண. ஓகே சார். அடுத்த கட்டமா ஜிசே பார்த்து அவனுடைய பிளான் படி எல்லாத்தையும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். சோ ஜார்டன் கிட்ட போறதுக்கு முன்னாடி எங்க பாரு ஜார்டன், அடுத்த மொழியாச்சும் ஒரு வேலையை கொடுத்த முழுசா முடிச்சிட்டு வா, அரைக்குடியா வைக்காத, சீக்கிரம் போ. இன்னொரு பக்கம் கிங்கும் எங்க ஜிசே ஏன் அந்த கிரேட் வாட்டர் டிராகனை இன்னும் அவேக்னிங் ஆகல. அப்பதான் பார்த்தா ஜிசே வருவான். மயிலாட் நான் இங்க இருக்கேன். ஜிசே என்னப்பா ஆச்சு, யூரா எங்க, அந்த டிராகன் ஃபேங் எங்கப்பா வாட்டர் டிராகன் அப்படின்னு அவர் எல்லா விதமான கேள்வியும் கேட்ட. திடீர்னு பார்த்தா அவன் எங்க பாருங்க மயிலாட் டிராகன் ஃபேங்க மீட் எடுத்துட்டேன். ஜிசே நல்ல வேலை பண்ண. சரி எங்க நம்ம யூரா. மயிலாட் நீங்க நினைச்சது நம்மளுடைய ப்ரீஸ்டர்ஸா இருக்கக்கூடிய அவங்களால மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும்னு நினைச்சீங்க. அப்படி கிடையாது. இது நினைச்ச ஒரு சாதாரணமான குழந்தையால கூட இதை பிளே பண்ண முடியும். இதுல அப்படியேப்பட்ட மெக்கானிசம் தான் இருக்கு. அடுத்த செகண்டே அந்த இடத்தோடைய அலாரம் அடிக்க ஆரம்பிக்க இவன் ஒரு புது கதையா பிளான போட்டு வச்சிருக்கான். அவன் செயல்படுத்துறான்னு சொன்ன அடுத்த செகண்டே பார்த்தா ஹீரோக்கு ரஃபேல் சென்சர் மூலமா இன்னொரு நியூக்ளியர் மேஜிக்கை பயன்படுத்தக்கூடிய அலர்ட் வருது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற உடனே நம்ம ஜிசேவும்
இப்ப பாருங்க நம்மளுடைய கிண்டத்தை நான் தான் காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா அந்த டிராகன் ஃபேங்கா இருந்தது அப்படியே ஃப்ளூட்டா மாறுது. ஸோ அவன் அதை இசைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அது மூலியமா வரக்கூடிய அந்த ஒரு சவுண்டு கேட்ட உடனே நம்ம யூரா இங்க கண்மொழிக்கிறான். அடுத்த கட்டமா பார்த்தா இவ்வளவு நாளா அடைஞ்சு கடந்த அதுதான் யாரு கண்ணுக்கும் தெரியாம இருந்த அந்த ஒரு வாட்டர் டிராகன் கண்மொழிக்குது. இந்த விஷயத்த யூரா பார்த்துட்டு இது நல்லதுக்கு இல்ல மோசமான விஷயம் சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா அப்போன்னு பார்த்துதான் அந்த இடத்துல வந்து அந்த வாட்டர் டிராகன் இவங்களுடைய கிண்டத்தை அழிக்கிறதுக்காக வரக்கூடிய அந்த நியூக்ளியர் மேஜிக்கை நோக்கி ஒரே ஒரு அட்டாக் கொடுக்கும். அந்த ஒரு அட்டாக்னால அந்த நியூக்ளியர் மேஜிக் எல்லா இடத்துக்கும் சதுரி இப்போ தீவுல இருக்கிற எல்லா இடத்துக்கும் அடி வாங்க போகுது. ஸோ இதை புரிஞ்ச ஹீரோ உடனே போயிட்டு வல்டோராவை அதை பார்த்துக்க சொல்றான். வல்டோரா நான் பார்த்து மச்சான் நீ ஏன் கவலைப்படுற மாதிரி வேகமா அங்கிருந்து போயிட்டு அங்க வரக்கூடிய எல்லா விதமான அட்டாக்கையும் அவன் தடுக்கிறான். அவன் அங்க சதுரி இருக்கிற அந்த நியூக்ளியர் மேஜிக் ஒவ்வொரு பீஸையும் உடைக்க அது எல்லாமே பார்க்க தீபாவளி மாதிரி இருக்கு. அடுத்தது என்ன வா மோதலாம் அப்படின்ற மாதிரி அந்த வாட்டர் டிராகனை பார்த்து கேட்க அது ஓடிடும். என்னடா நீ சண்டை போட வரலையா அப்படின்ற மாதிரி உன்னோட பக்கம் அவன் விட்டுறான். ஸோ அடுத்த கட்டமா பார்த்தா நம்ம யூரா இந்த நிலைமையில இருக்கிறது உடனே காட்டா யூரா என்னாச்சு அப்படின்னு போயிட்டு அவகிட்ட ரொம்ப எமோஷனா நடந்துக்கிறான். இவனுடைய அக்கறையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே இவங்களுக்குள்ள எவ்வளவு பாண்டிங்ல இருக்காங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் பொறுமையா உட்காந்து இவங்க எல்லார்கிட்டையும் நடந்த விஷயம் என்னன்றதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த வாட்டர் டிராகன் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க அந்த வாட்டர் டிராகன் தான் காயின் சொல்லக்கூடிய அந்த கிண்டத்தோடைய கார்டியனா இருக்கு. ஆனா யாரோ ஒருத்தங்க சர்ஃபேஸ்க்கு மேல வரக்கூடிய அட்டாக் எல்லாமே தடுக்கிறதுக்காக அது திரும்பிய சீல்ல இருந்து வெளியே வர வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே எல்மாஷியா எனக்கு தெரிஞ்சு இவ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த காயன் கண்ட்ரில இருக்கிற ஒரு ஜீசன் சொல்லக்கூடிய ஆள் தான் இந்த மாதிரியான வேலை எல்லாம் பார்ப்பான். சரியா தானே சொல்றேன் யூரா அப்படின்னு கேட்ட உடனே இவளுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் எல்மாஷியா எல்ரூ தாய்லியன். இது கேட்டாவ அதிர்ச்சிடுவா. அட கடவுளே நீங்க எம்பரசா. சரி அதை விட இப்போ உன்னுடைய கதை தான் இங்க முக்கியம். அதனால அதை பத்தி சொல்ல. சரி ஓகே ஜிசேவை இப்போதைக்கு என்னுடைய சக்தியை வச்சு அவனை மொத்தமா தடுத்து நிறுத்த முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அந்த இடத்த விட்டுட்டு நான் இந்த மேல் உலகத்துக்கே வந்தேன். இங்க நான் யாருக்கிட்டயாச்சும் உதவி கேட்கலாம் ட்ரை பண்ணேன். ஆனா நிலைமை கையை மீறி போய் ரொம்ப பிரச்சனையில மாட்டிக்கணும். இதை கேட்ட காட்டா நான் ட்ரீமர் போய் உங்களுக்கு உதவி பண்ணி ஆகணுன்ற மாதிரி அவன் கேட்க ஆனா ஹீரோ உன பக்கம் யோசிப்பான். என்னடா திடீர்னு வந்து இப்படி எல்லாம் கேட்கறீங்க நான் எப்போ உதவி பண்ணதுன்னு யோசிப்பான். அப்ப எல்மாஷியா அப்ப நான் இதை ஒரு ஃபார்மலான ரெக்வஸ்டா கேட்டா நீ பண்ணுவியாடா? ஏன்னா இப்போதைய சுச்சுவேஷன்ல நீ கண்டிப்பா காய எனக்கு உதவி பண்ணி ஆகணும். ஹீரோ இதை கேட்டுட்டு நீ சொல்றது புரியுது ஆனா இந்த இடத்துக்கு நான் ரிலாக்ஸ் பண்றதுக்கான தானே நீ வந்தேன். நீ எப்படி எல்லாம் சடனா உதவி கேட்டா நான் எப்படி பண்ணுவேன்? என்னடா பேசுற? இவ்வளவு பெரிய லக்ஸரியான ஒரு இடத்துக்கு உன்னை நான் எந்த விதமான காசும் வாங்காம ஃப்ரீயா உன்னை கூட்டின்னு வந்திருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன பிராயச்சித்தமா இதெல்லாம் பண்ண மாட்டியா? சரி ஓகே வேற வழி இல்ல காயன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க சொல்ல அப்புறமா தான் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. சோ இதுல ஹீரோ ரொம்ப சந்தோஷமா சப்போர்ட்டுக்கு ஆள் கிடைச்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டு அடுத்த கட்டமா வந்து ஒரு போட் மூலியமா அவங்க அந்த இடத்துல இருந்து கடலுடைய அந்த பகுதிக்கு போறாங்க. சோ அப்போன்னு பார்த்து நம்ம வல்டராவும் நானும் வரட்டுமான்ற மாதிரி கேட்கறான். ஆனா ஹீரோ இங்க பாரு எல்லா ஸ்ட்ராங்கான ஆட்களும் ஒரே இடத்துக்கு போனா அது சரி வராது. சோ இந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும். அதன் அடிப்படையில் இங்க இருக்கவங்களையே நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுனால நீங்க இருந்தா மட்டும்தான் நான் இல்லாத சமயத்துல இங்க வர பிரச்சனையை சமாளிக்க முடியும். அப்படியா அப்ப நான் தான் இங்க ஸ்ட்ராங்கே வா அப்படின்ற மாதிரி அவன் பெருமை பித்திக்கிறாங்க. ஆனா மலிமோனர் பக்கம் நானும் வருவன்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அதெல்லாம் முடியாது நீ இங்கே தான் வல்டராக ஹெல்ப் பண்ண போறன்ற சொல்ல இதை கேட்டாவ குழந்த மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. ஹீரோ கூட வரதுக்காக இந்த நியூக்ளியர் மேஜிக் தடுக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் போட்டு இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கடுப்பா வரான். அப்பன்னு பார்த்தா ஃப்ரீ அங்க வந்துட்டு எங்க பாரு மலிமே இவங்க கூட போனா உனக்கு அங்க இடத்துல சாப்பாடு எல்லாம் கிடைக்காது. இப்ப வேற புதுசா வந்து பஞ்சு மிட்டாய் கடை திறந்திருக்காங்களா வரியா நாங்க கூட்டிட்டு போறேன் உனக்கு நிறைய வாங்கி தரேன் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுற மாதிரி அவ சொல்ல இது கேட்ட உடனே போலான்ற மாதிரி சொல்றேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இருக்கும் போது யோசிக்கிறான் ஃப்ரே உண்மையிலே மலிமை எப்படி சமாளிக்கணும்ன்றது நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அவன் இருக்க வச்சு எனக்கு கொஞ்சம் இப்ப நிம்மதியா போயிடுச்சு. அப்புறமா இவங்க வரும்போதே அந்த வாட்டர் டிராகனை பத்தின இன்னும் பல சில விஷயங்களை வந்து அவ சொல்ல ஆரம்பிக்கிறான். அது உண்மையான விஷயம் என்னன்னு ஒரு காலத்துல என்னுடைய எல்லா விதமான முன்னோர்களும் மேல உலகத்துல தான் வாழ்ந்தாங்க. ஆனா மேல உலகத்துல நடந்த சில பல சண்டைகள் காரணமா குழுக்களா பிரிஞ்சாங்க. சோ அவங்களுக்கான லேண்ட் பிரிக்கிறதுலயே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா போச்சு. இந்த ஒரு நிலைமையில தான் எங்க அமைதியா வாழ முடியும்னு ஒரு யோசனையில கிரேட் வாட்டர் டிராகனுடைய உதவி மூலியமா ஒரு மெசேஞ்சர் எங்க கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. அவங்க இந்த ஓஷனுடைய ஒரு பாட்டம்ல ஒரு பெரிய நல்ல கிண்ணம் நம்ம உருவாக்கி வாழ்ந்தோம்னா நமக்கு எந்த ஒரு வகையிலும் பிரச்சனை வராதுன்றாங்க. அந்த மெசேஞ்சரை நம்பி தான் நாங்க போனோம். சோ அந்த ஒரு முன்னோர்களால இது வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கையோட இருக்கிறது அங்க இருக்கிற ஒரு ஃப்ளூட் மட்டும் தான். அந்த ஒரு ஃப்ளூட்டும் இப்ப அவங்க கிட்ட திரும்ப போயிடுச்சு. இதை கேட்ட எல்மாஷியா அப்போ உன் முன்னோர்கள் வழியில நீ வந்ததுனால உனக்கு அந்த ஃப்ளூட் உன்னால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்றேன்னா அப்போ உனக்கும் சரி அந்த வாட்டர் டிராகனுக்கும் எதனா கனெக்ஷன் இருக்கா? ஆமா சரியா சொன்னீங்க. அமைதியா வாழ்றதுக்காக முயற்சி பண்ணோம். ஆனா இப்ப எல்லாமே நிலைமை மாறிடுச்சு. ஹீரோ யோசிக்கிறான் அப்ப இந்த நியூக்ளியர் மேஜிக்கோடைய பிரச்சனையினால தான் இவங்க இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? காயன் எங்களுடைய கண்ட்ரி அழியாம இருக்கிறதுக்காக அந்த வாட்டர் டிராகனை பாதுகாப்புக்காக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தேவையில்லாம எதுக்கு தான் இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்களோ தெரியலப்பா உங்களை இவ்வளவு பெரிய அட்டக்கெல்லாம் கொடுத்துன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க அப்பதான் ராமரிசும் ஏன்பா இங்க பாருங்க லியான் ஒன்னும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஆள்லாம் கிடையாது. அவன் எதனா விஷயம் பண்றான்னா கண்டிப்பா காரணத்தோட தான் பண்ணுவான். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம யூரா வந்து நீங்க சொல்றது உண்மைதான். பட் இருந்தாலும் இங்க நடக்கக்கூடிய விஷயம் எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து ஜிசே தான். நியூக்ளியர் மேஜிக் ஸ்ட்ரைக் எல்லாமே எங்களை நோக்கி வரதுக்கான ரீசன் நிலத்துல இருந்து ஏதோ
ஒரு பகுதியில இருந்து தான் எங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் அது காயன் சிட்டியை எந்த ஒரு வகையிலையும் அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கான ரீசன் தண்ணி கடியிலே இன்னொரு விஷயத்தையும் அவன் அமைச்சிருக்கான். அந்த ஜிசேன்னு சொல்லக்கூடிய ஆள் பார்த்தா ஒரு ஏமாத்துக்காரன். அந்த நியூக்ளியர் மேஜிக்னு ஒன்று வரக்கூடியதே பாத்தீங்கன்னா அது பெரிய அட்டாக்லாம் எதுவும் கிடையாதான். ஆனா அதை விட மோசமான அட்டாக்கு தண்ணியில உருவாகுது. அதாவது இவனாலேயே செயற்கையா வந்து இவனுடைய கண்ட்ரிக்காக அவன் உருவாக்கியிருக்கான். எந்த வேலையை பார்க்கறதுக்கான ரீசன் என்னடானா மேல இருந்து ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் கீழே இருந்தும் இவன் வைப்ரேஷன் கொடுப்பான். ஸோ இந்த ஒரு ரெண்டு விஷயமும் கனெக்ட் ஆகும் போது அந்த இடத்துல வந்து வெளி உலகத்தில் இருக்கவங்க தான் யாரோ ஒருத்தங்க எங்களை மேல இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க. அவங்க இருக்கிற ஆளுங்கிட்ட காமிக்கிறான். இப்போ அவங்க கூட இருக்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, லேண்ட்ல இருக்கவங்க தான் யாரோ ஒருத்தங்க நம்மள நியூக்ளியர் மேஜிக்கை கொண்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க பண்ணக்கூடிய அந்த நியூக்ளியர் மேஜிக் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் அது பெருசா வந்து இவங்களை அஃபெக்டே பண்ணாது. ஏன்னா தண்ணியோடைய ஆழத்துல இருப்பாங்க. ஸோ இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இது எல்லாமே சொதப்பல்ல போய் முடியும். பட் இவனுடைய பிளான் வந்து இதை ஒரு காரணமா வச்சு எப்படியாச்சும் அந்த வாட்டர் டிராகனை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கான். அப்பதான் அவன் நினைச்சதை சாதிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ம ஹீரோக்கும் ரஃபேல் சென்சே சொல்லி கொடுத்துருவாங்க. இப்படிதான் அவன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிசேவை காமிக்க ஜிசே ஒரு சூழ்ச்சி பண்ணான்றது விஷயத்த வந்து இப்ப காமிக்கிறாங்க. அது எப்படி பண்ணானா கிங் கிட்ட ஒரு நாள் வந்து முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பான். நீ சொல்றது உண்மையா ஜிசே? ஆமா மைலார்ட். டீமன் லார்ட்ஸ் எல்லாருமே நம்மளை நோக்கி பெரிய லெவல் அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்போ வரைக்குமே நம்மளை நோக்கி சின்ன சின்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு மேல நமக்கு சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்கு, யார் இந்த வேலையெல்லாம் பாப்பான்னு சொல்லிட்டு கிங் கேட்க இதை கேட்ட உடனே நான் சஸ்பெக்ட் பட்டது போல டீமன் லார்ட் ரீமரோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டீமன் லார்டோடைய ஆர்மியை சேர்ந்தவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் முன்னாடி அந்த டீமன் லார்ட் ரீமர் இருக்கின்ற மாதிரி அவன் சொல்ல இதை கேட்டு அங்க வந்து நம்ம ஹீரோவா இருக்கா. இதை எப்படி நீ ஊர்ஜிதமா சொல்ற? அதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் தானே. நீங்க கேட்டதன் பேர்ல அந்த டீமன் லார்டோடைய சபர்னட்ஸ் இங்க வந்திருக்கானுங்க. அவனுங்களை நான் பிடிச்சி வச்சிருக்கேன், அவங்களே பதில் சொல்லுவான்னு சொல்ல அங்க பார்த்தா நம்ம பெனிமாரும் அப்புறம் நம்ம அவனுடைய பிரதரும் அங்க வருவானுங்க. ஆனா ஒரிஜினலாவே பார்த்தா அவனுக்கு கிடையாது. ஆளே பார்க்க வித்தியாசமா இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்க பார்த்தா டீமன் லார்ட் ரீமரோ தான் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாரு உங்க மேல பெரிய தாக்குதல் பண்ண சொல்லி. ஆனா தாக்குதல் மட்டும் பண்ணாம உங்க எல்லாரையும் கொல்லத்துக்காகவே எங்க கிட்ட சொன்னார். ஹீரோ இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டல ஹீரோ மேல கடுப்பா வர ஜிசே இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இப்ப தெரிஞ்சதா மைலார்ட் அந்த டீமன் லார்ட் இந்த விஷயத்தை தான் அடுத்த கட்டமா பண்ண போறேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை பயன்படுத்தினா கண்டிப்பா நம்மளுடைய கண்ட்ரியை நம்மளால ஈஸியா காப்பாற்ற முடியும். என்னது ஜிசே? அது நம்ம வாட்டர் டிராகனை உடனடியாக அவேக்கிங் பண்ணணும். சரி அப்ப நீ பண்ணு, அது பிரச்சனை இல்லை. ஆனா மைலார்ட் அது எனக்கு பிரச்சனை தான். ஏன்னா அதை முறையே இவங்க கிட்ட இருந்து நான் பர்மிஷனோட தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம யூராவை கை காமிக்க. ஸோ இன்னொரு பக்கம் அவருடைய சபர்னட்ஸும் இதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க, அவன் ஏதோ பிளான் பண்ற மாதிரி சொன்னாலும் அவ இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா உண்மையிலே பண்ணலாமா வேணாமான்னு. ஏன்னா ஜிசிஏ மேல அவளுக்கு பெரிய லெவல்ல சந்தேகம் இருக்குது. இன்னொரு பக்கம் அவன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான். எங்க பாருங்க யூரா, நம்மளுடைய கிண்டத்துக்காக தான் இந்த விஷயத்த பண்றேன்னு காட்டி வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. என்ன நம்புங்க, நம்மளுடைய கிண்டத்துடைய நல்லதுக்காக பண்றான். இன்னொரு பக்கம் அவ இதெல்லாம் கேட்டு சரி ஓகே நம்ம கிண்டத்துக்காக எந்த நல்லது நடக்குனாலும் அதை பண்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அந்த ஒரு சீலை பிரேக் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொருளை வந்து அவளே கொடுக்குற கையால. ஸோ அதெல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஜிசே அப்புறம் வந்து டீமன் லார்ட் ரீமரோவுடைய சபர்னேட்னு சொல்லி நடிச்சவனுங்க எல்லாருமே ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இவ கேட்டுருவா. அதாவது ஜிசே தான் டீமன் லார்ட் ரீமரோ மேல பழி போட்டு இவனுங்களை எப்படியாச்சும் மாட்ட வைக்கணுன்றதுக்காக டீமன் லார்ட் ஆர்மியில இருக்க நம்ம பென்னிமரோ அப்புறம் அவன் தம்பிக்காரன் இவனுங்களை மாதிரி வேஷம் போட வச்சு இவன் தான் கூட்டு வந்து இதெல்லாம் சொல்ல வச்சிருப்பான். ஸோ இந்த விஷயத்தை அவ கண்டுபிடிச்சிடறான். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஸ்டார்டிங் சீன்ல வந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து அந்த டிராகன் ஃபேங்க திருடின்னு போகல, அது வேற யாரும் இல்லை, இவ தான். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுனால அடுத்த கட்டமா அந்த சீலை உடச்சி அந்த வாட்டர் டிராகன் அவேக்கனிங் பண்ணிட்டு போறாங்கன்ற ஒரு நோக்கத்தினால கெட்டவங்களுடைய கைக்கு அதை போகவே கூடாதுன்றதுக்காக அது திருடி அந்த இடத்த விட்டு லேண்டுக்கு வந்திருப்பான். ஸோ இந்த பக்கம் ஹினோட்டா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹினோட்டாவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க பாருங்க வாட்டர் டிராகனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இப்ப பிரச்சனை டீமன் லார்ட்ஸ் மேல பழிய போட்டு அவன் திரும்பி ஏதாச்சும் ஒரு பெரிய வார கொண்டு வரணும்னு ட்ரை பண்றான்னு தெரியல. இதை கேட்ட லூமினஸ் அதை அப்படி நம்ம ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. இதை கேட்ட எல்மாஷியாவும் அவ சொல்றதும் உண்மைதான். லூமினஸ் சொல்றது போல அதுக்கு வாய்ப்பு இருக்குமா தெரியாது. ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்றேன், வாட்டர் டிராகனும் சரி இல்ல மற்ற டிராகன்ஸும் சரி நம்ம இமேஜின் பண்ண முடியாத லெவலுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. அதுங்க நினைச்சா இந்த உலகத்துல பேரழிவை கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ போட்ல வந்துட்டு இருக்கும் போது காப்டா கண்மொழிக்க வெளியில இன்னொரு பக்கம் பார்த்தா யாரும் ஒருத்தங்க பாடிட்டு இருக்காங்க. நல்லா அந்த பாட்டு கேட்ட உடனே அவன் உடனே அங்க போக அங்க போய் பார்த்ததும் தெரியுது அந்த பாட்டு எல்லாமே பாட்டு வந்து நம்ம யூரா உண்மையில சொல்றேன் அந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். வாய்ப்பு இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. காப்டா அங்க போயிட்டு நீ ரொம்ப நல்லா பாடுறேன்னு சொல்ல, இப்ப என்கிட்ட ஃப்ளூட் இல்ல அதனாலதான் நான் வாயிலே பாடுறேன். ஃப்ளூட் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா பாடுவேன் தெரியுமா. இது நான் பிரேயர் அப்போ இந்த மாதிரி பாடுவேன் அந்த வாட்டர் டிராகனுக்காக. அதுக்கப்புறம் காப்டா கிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியாயிட்டு இங்க பாரு காப்டா, நான் உங்ககிட்ட உண்மையிலே மன்னிப்பு கேட்கறேன். ஏன்னா நான் உன்னை பயன்படுத்திக்கிறேன். காப்டாவும் இல்ல இதுல உன் தப்பு எதுவுமே கிடையாது, உன் சூழ்நிலை அந்த மாதிரி. உண்மையை சொல்ல போனா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா உன் மேல நான் பெரிய லெவலுக்கு சந்தேகப்பட்டுட்டேன். ஆனா என்னோட பக்கம் வருத்தமாவா இங்க பாரு காப்டா, வாட்டர் டிராகனை பொறுத்த வரைக்கும் அது இந்த ஓஷன்ல இருக்கிற எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒண்ணுது. ஆனா அது ஒரு வாருக்காக அவன் பயன்படுத்த போறான்னு நினைச்சது ரொம்ப வருத்தமா இருக்கு. காப்டா உடனே கவலைப்படாதமா, நீ யார் கூட இருக்க? காப்டா கூட இருக்கேன், உன்னை நான் காப்பாத்துவேன். அப்புறம் என் டீமன் லார்ட் இருக்காரு, இவ்வளவு பேர் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுறன்னு சொல்லிட்டு அவன பக்கம் ஆறுதலா பேச சரி இவங்களுக்குள்ள நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு தெரியுதுன்றதுனால அடுத்த கட்டமா அது போயிடுது. ஆனா அந்த ஒரு சந்தோஷம் ரொம்ப நேரமா நீடிக்கல. அடுத்த செகண்டே பார்த்தா அந்த இடத்துக்கு ஜிசே அவனுடைய பிளான் ஆரம்பிச்சுட்டான். லேடி யூரா, உங்களுக்காக இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன், ஒரு வழியா கடலுக்கு வந்துட்டீங்களா? எங்க இருக்கு ஜிசே அதுக்கப்புறம் பண்ண எல்லா விதமான சூழ்ச்சிகளும் இப்ப கிங்குக்கு தெரிஞ்சதுனால அவரு புலம்புறாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னும் கோவம் வந்து யூரா மேலதான். ஏன் எதுக்காக அவ சர்ஃபேஸ்க்கு போனா மேல இருக்கவங்க எல்லாருமே கெட்டவன்றது அவளுக்கு தெரியாதுன்ற மாதிரி அவன பக்கம் கத்திட்டு இருக்காரு.
இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஜிசே மூலியமா தான் அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த காயன் கிண்டத்துடைய மக்களே உன பக்கம் யூரா நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா, லேண்ட்ல இருக்கவங்க கூட போயிட்டு சேர்ந்துட்டாங்களான்ற மாதிரி ஜீசஸ் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்பினாலும் அங்க இருக்கிற ஒரு சில பேருக்கு கண்டிப்பா அவங்க எந்த ஒரு வகையிலையும் நமக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்பவுமே நமக்கு நல்லது தான் பண்ணிருக்கான்றதுனால அவங்க இருக்கிற நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அடுத்த கட்டமா பார்த்தா அந்த இடத்துல ஃப்ளூட் வாசிக்கிற சவுண்ட் கேக்குது. ஸோ அந்த புல்லாங்குழலுடைய சவுண்டை நம்ம ரஃபேல் சென்சி ஹீரோக்கு தெரியப்படுத்துவாங்க. கடலுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பெரிய சக்தி வெளிப்பட போகுதுன்னு. இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹீரோ உணர் பக்கம் அங்க பார்த்தா அவன் நம்ம ஊர்ல எப்படி கண்ணன் வந்து ஒரு பெரிய பாம்புடைய தலை மேல புல்லாங்குழல வாசிக்கினே டான்ஸ் ஆடி நிற்பாரோ அந்த மாதிரி தலைவன் அந்த டிராகன் மேல நின்றுட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பண்றது ஜிசே தான். நம்ம பிளான் படி அடுத்த கட்டமா அதை செயல்படுத்தினான். ஜிசே ஏன்டா இப்படி பண்ணுன்ற மாதிரி அவன் பக்கம் புலம்ப, நீ துரோகம் பண்ணிட்ட லேடி யூரா, கண்டிப்பா நீ என்னுடைய கிண்டத்துக்கு தேவையில்லை, அதுக்காக தான் உன்னை கொல்றதுக்காக வந்திருக்கேன். நீ எனிமே கூட சேர்ந்ததுனால இதுக்கப்புறம் எனக்கும் எனிமி தான். நீ கெட்ட விஷயத்துக்காக பயன்படுத்துற, நீ தான் இங்க பெரிய கெட்டவன்றது எனக்கு நல்லா தெரியும். என்ன பேசிட்டு இருக்க? இதுக்கப்புறம் இந்த காயன் கிண்டம் ஒன்னும் ஒரு பிரீஸ்டஸா வச்சுக்காது. ஏன்னா ஆல்ரெடி அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு நீ பண்ண துரோகம். அது மட்டும் இல்லாம நீ என்ன நினைச்ச, உன்னால மட்டும் இந்த ஃப்ளூட்டை வாசி இந்த ஒரு டிராகனை கண்ட்ரோல் எடுத்து எல்லாத்தையும் மாத்த முடியும் நினைச்சியா? இந்த ஒரு ஃப்ளூட்டை ஒரு குழந்தை நினைச்சாலும் வாசிச்சாலும் இந்த டிராகன் அதோடைய கண்ட்ரோலுக்கு போயிடும். அது மட்டும் மறந்துடாத. அதன் அடிப்படையில் இது என்னாலையும் இப்ப பண்ண முடியும்ன்றத மறந்துடாத அப்படின்னு உணர்வாக அவன் தீவிரமான அட்டாக் பண்றதுக்காக களத்துல இறங்குறான். அவன் பண்ண பெரிய அட்டாக்ல போட்டு தள்ளாடுது. திரும்ப உணர்வாக அந்த டிராகன் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ பங்குக்கு அவனுடைய பவர் மூலியமா அது மொத்தமா அப்சர்வ் பண்ணிடுவான் உடம்புல. ஹீரோ எல்லாரையும் போட்ல இருக்க சொல்லிட்டு உடனே பார்த்தா அவன் அதுல இருந்து ஜம்ப் பண்ணி அது கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ டீமன் லார்டு, அந்த டிராகனும் வாட்டர் டிராகனு. சோ அவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஃபைட் வேற லெவலா இருக்கும். ஹீரோ பயங்கர வேகமா செயல்படுவாங்க. ஹீரோவோட சண்டெல்லாம் அவ்வளவு ரசிச்சு பார்ப்பாங்க எல்லாருமே. சோ அவன் பங்க உணர் பக்கம் அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணி அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். சோ ஒரு கட்டத்துல அந்த வாட்டர் டிராகன் உடனே போயிட்டு அந்த போட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. போட்ல இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்றது தெரியாம தண்ணியில குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அடுத்த கட்டமா பார்த்தா நம்ம ஜிசேவும் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த வாட்டர் டிராகனுடைய சக்தி நான் நினைச்சு பார்க்காத லெவலுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. இதை பயன்படுத்தி ஒரு பெரிய போரவே என்ன நடத்த முடியும். அதனால அடுத்த கட்டமா இதை ஈஸியா சீக்கிரமா முடிச்சு கட்ட போறேன். ஏன்னா மன்னிச்சிடுங்க, இதோடைய இன்னொரு ஸ்பெஷலான ஆக்ரோஷமான முகத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற விதமான ஃப்ளூட் இசையை வாசிக்க ஆரம்பிக்கிறான். இதனால அந்த ஒரு வாட்டர் டிராகன் தன்னுடைய ரேஞ்ச் மோடுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கண்ட மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அது கொடூரத்தனமா ஹீரோ அட்டாக் பண்ண, பட் இருந்தாலும் ஹீரோ அதுக்கே டஃப் கொடுத்து அதை சமாளிப்பா நல்லாவே. அது ஒன்னு பக்கம் தொடர்ச்சி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ ஒன்னு பக்கம் தப்பிச்சு போயிட்டே இருக்க, அவன் ஒன்னு பக்கம் ஃப்ளூட் வாசிக்க அது விரிசல் விட்ட ஆரம்பிக்குது. ஒரு கடத்துல பார்த்தா அது ரேஞ்ச் மோட்ல இருந்ததுனால அந்த ஃப்ளூட்டை கண்ட்ரோல் பண்றவனையே தாண்டி அது கண்ட்ரோலுக்கு வேற விதமா மாறி அவனையே போயிட்டு அட்டாக் பண்ண போகுது. இதனால அந்த ஃப்ளூட்டும் வந்து பறந்து போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிடும். சோ இன்னொரு பக்கம் நம்ம ஜிசேவியும் உட்பட அந்த டிராகன் அட்டாக் பண்ணிடுவாங்க பயங்கரமா. அடுத்த கட்டமா பார்த்தா இப்போ இவங்க அட்டாக் பண்ண வர, ஆனா திடீர்னு பார்த்தா அது திரும்பி பழைய மாதிரி மாறிடும். சோ அந்த டிராகன் அந்த இடத்த விட்டு போன பிறகு இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் அதை ஃபாலோ பண்ணி போவா கீழே. காப்டா இவ்வளவு ஃபாலோ பண்ணி போவான். சோ காப்டாவை ஃபாலோ பண்ணி லம்பாலங்க உன்னை போக கீழே இறங்குவாங்க. சோ தண்ணிக்குள்ள போகும்போது நம்ம ஹீரோவும் அங்க பார்த்தா காப்டாவால ரொம்ப நேரத்துக்கு மூச்சு பிடிச்சு போக முடியாதனால உடனே வந்து அவனுக்கு தன்னுடைய ஒரு மேஜிக்கை பயன்படுத்தி அவன் மேல ஒரு பபிள் வந்துட்டு அவனால மூச்சு மூட முடியுது. அதுக்கப்புறம் ரொம்ப ஆழமா போறாங்க. ரொம்ப ஆழமா போனதான் அவங்களுடைய கிண்டமே அங்க தெரிய வருது. சோ அந்த கிண்டம் பார்த்தா தண்ணி கடியில ஒரு பேரியர் மூலியமா தண்ணி உள்ள வராத மாதிரி இருக்கு. அதுக்குள்ளதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காப்டா ஹீரோவை ஃபாலோ பண்ணி அந்த கிண்டத்துக்குள்ளேயே நுழைஞ்சு போக ஆரம்பிக்க, ஹீரோ அப்புறம் சியோன் இவங்க ரெண்டு பேருமே உட்பட அவனை ஃபாலோ பண்ணி போக ஒரு இடத்துல ஒரு அறைக்கு வந்துருவாங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி வந்திருப்பான். அதாவது அந்த டிராகன் ஃபேங் எடுத்து அதே இடத்துக்கு அதை வச்சிருக்கிறதுக்காக வந்திருப்பான். அதுக்கப்புறம் பதட்டத்தோட வந்தவங்க என்னாச்சுன்ற மாதிரி எவ்வளவு பார்த்து கேட்க, கவலைப்படாதீங்க எல்லாமே நார்மலா போகுது, எந்த பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த டிராகன் ஃபேங் அந்த இடத்துல உடஞ்சிடும். இது எதிர்பார்த்திருக்க மாட்டா அவளே. சோ உடனே அந்த வாட்டர் டிராகனும் பார்த்தா அவங்களுடைய கிண்டத்து மேல இருந்து அப்படியே காணாம போயிடும். ரஃபேல் சென்சி உன்னோட பக்கம் ஹீரோ கிட்ட அந்த வாட்டர் டிராகனுடைய பிரசன்ஸ் எல்லாமே காணாம போயிடுச்சுன்ற மாதிரி சொல்ல ஹீரோ புரிஞ்சுக்கிறான் அது செத்துருச்சுன்னு. சோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ இந்த மாதிரியான எல்லா விதமான வேலையை பண்ணதுனால கிண்டத்துக்குள்ள வர அனுமதி இல்லாம வந்துட்டான். சோ அதுக்கப்புறம் ஃபார்மலான ஒரு இன்விடேஷன் மூலியமா அந்த காயன் கிங்கு கிட்டே போய் நல்லா பேச ஆரம்பிப்பான். அவரும் உட்பட வந்து மன்னிப்பெல்லாம் கேட்பாரு. பட் ஹீரோ இதெல்லாம் வந்து உங்க மேல எதுவும் தப்பு இல்லைன்ற மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம்னு சொல்லிடுவான். சோ அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல நட்புறவா மாறிடுச்சு அந்த ரெண்டு கண்ட்ரிக்குள்ள. சோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜிசே ஏன்ஷியன் டெக்ஸ்ட் எல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு இருந்த அதே இடத்துக்கு தான் இவங்களும் வராங்க. அங்க வந்த உடனே இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. சோ யூரா இது எல்லாமே எங்களுடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது. சோ அதுல அவ சொன்னதன் பேர்ல எல்லா விதமான நிகழ்வுகளையும் அங்க பொறிச்சு வச்சிருக்காங்க கல்வெட்டா. சோ இதை பார்த்து காப்டா அங்க பாரு வாட்டர் டிராகனும் இருக்கு பார்த்ததுக்கு யூரா அது நீயா அந்த மாதிரி இருக்குது. இல்லடா அது நான் கிடையாது, என்னுடைய ஆன்செஸ்டர் அது, அதாவது மூதாதையர் தான் இதுக்கு முன்னாடி பயன்படுத்துறாங்க. இதை பார்த்து சியோனும் என்ன காப்டா அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ற போல, அதுக்கு தான் இதெல்லாம் கேட்கறியா அவகிட்ட. ரெண்டு பேருமா சேர்ந்து கலாய்க்க காப்டாவும் சாரிபா எனக்கு தெரியாது இதெல்லாம் யூரான்னு நினைச்சுதான் நான் பார்த்தேன், ஏன்னா பார்க்க அவள மாதிரி தான் இருக்கு, அதனாலதான் உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுது அப்படின்னு அவனை கலாய்க்கிறாங்க. அடுத்த கட்டமா ஹீரோக்கு யூரா அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி காமிக்கிறான் அவங்களுடைய கிண்டத்தை ஃபுல்லா. சோ வாட்டர் கடியில இருக்கிற இடம் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். இந்த அக்வாமேன் படத்துல வர மாதிரி தான். சோ இடம்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு. அங்க இருக்கிற மக்களுக்கும் பாத்தீங்கன்னா யூராவை அவ்வளவு நம்பிக்கையோட ஒரு ஆளா பார்ப்பாங்க. சோ எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அங்க லம்ப ஆளுங்களும் எவ்வளவு ஃபேமஸா இருக்கின்ற மாதிரி யோசிக்க, குட்டி பசங்க சில பேர் அங்க வந்துட்டு எங்களுக்காக திரும்ப அந்த ஃப்ளூட்டை வாசிங்களான்ற மாதிரி கேட்க, ஆனா அவ என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க பாருங்க பசங்களா, இதுக்கப்புறம் அந்த ஃப்ளூட்டை பயன்படுத்த முடியாது, ஏன்னா அது உடஞ்சிருச்சுன்னு சொல்ல உடனே எல்லாரும் சோகமானாலும் அப்பன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒருத்தங்க வந்து ஏன்ப்பா கவலைப்படுறீங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி தான் மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அதை கேட்கலாமே, இதை
கேட்ட ஹீரோ ஷாக்காவா, என்ன சொல்றீங்க? ஆமா, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மெமரின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் மூலியமா நாங்க எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சு ரொம்ப நாளைக்கு கேட்போம். லைக் நம்ம போன்ல இருக்க ரெக்கார்டிங் ஆப் மாதிரி தான். அது சங்கு மூலியமா அவங்க கேட்பாங்க. அடுத்த கட்டமா பார்த்தா நம்ம ஹீரோக்கு தங்கறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ண சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல கிளம்ப. ஆனா அவ கிளம்பின பிறகு காப்டாக்கு ஏதோ மனசு சரியில்லை, அப்படியே பார்ப்பான். அப்புறம் நம்ம ஜிசேவை காமிக்க அவன் பார்த்தா இன்னும் சாக்கல, ஏதோ ஒரு தீவுல வந்து கரை ஒதுங்கி இருக்கான். அடச்சா, அந்த ஹீரோவை விட மாட்டான். அவன் வரலாம் என்ன பிளான் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஜார்டன் வருவான். ஒரு வழியா வந்துட்டு கம்யூனிட்டி எவ்வளவு நேரம் உனக்காக தானே வெயிட் பண்ணியிருந்தா, திரும்ப போலாமா அப்படின்னு வர அடுத்த செகண்டே பார்த்தா அவன் இவனை அட்டாக் பண்ணி கொல்ல ஆரம்பிக்கிறான். என்னடா பண்ற நீ? பிளான சரியா பண்ணாதது உன் தப்பு, ஏமால குறை சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அடிச்ச அடியில பார்த்தா அவனுக்கு அவ்வளவுதான். திரும்ப அட்டாக் பண்ணலாம் நினைப்பான். அவன் சக்திகளை பயன்படுத்த முடியாது. என்னடான்னு பார்த்தா அவன் சக்திகளை இவன் இப்ப எடுத்துட்டு இவனை மொத்தமா எரிச்சு விட்டுருவான். சோ அதே இடத்துல ஜிசே காலி ஆயிட்டான். இப்ப புரியுதா இன்னும் இந்த கதை முடியல. இவனை விட இன்னொரு வில்லன் கூடவே இருக்கான். இவனுடைய ஆட்டம் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம காப்டா மட்டும் எதையோ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்த ஹீரோ, டேய் உனக்கு அவன் மேல ரொம்ப வருத்தமா இருக்குன்னா நீ போய் பார்த்துட்டு வா. இது கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவன் அதை எடுத்து விட்டு போயிடுவான். சிவனோ, இது ஏன் பண்ணீங்க? அவன் ரொம்ப அக்கறையா இருக்கான் அவன் மேல, வேற வழி இல்லையே, மனசை விட்டு போய் பேசிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் அவன் ஒவ்வொரு இடமா அவளை தேடி போயிட்டு இருக்கான். ஆனா எந்த இடத்துலயும் அவளை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு வயசான பாட்டி கிட்ட கேட்க அவங்க தண்ணியை தான் கை காமிக்கிறாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும் தண்ணிக்கு உள்ள போறான். ஸோ அந்த இடத்துல இருந்து அப்படியே நீந்திட்டு பக்கத்துல இருக்க அந்த கிண்டத்துடைய இன்னொரு தீவு இருக்கிற பகுதிக்கு போறான். அங்க பார்த்தா ஃபுல்லா வயல்வெளியா இருக்கு. ஸோ இடம் ஃபுல்லாவே இருட்டா இருக்கு. ஒரு கெஸ்டிங் ஓடிய அவன் காட்டு பகுதிக்குள்ள போக சரியா பார்த்தா அவன் அந்த பாறைக்கு மேலதான் உட்காந்துட்டு இருக்கான். அதை எப்படி அவன் கண்டுபிடிச்சு வந்தான்னு பார்த்தா தான் தெரியுது அவளுடைய அந்த பாட்டு சவுண்டு. இவன் முன்னோக்கி போகும்போது தெரியாதனமா ஒரு குச்சியில காயில வச்சு சவுண்ட் கொடுத்துருவான். இதனால அவ கவனிச்சிட்டு வந்துட்டானு அங்க பார்த்தா அவ அழுதுட்டு இருக்கான். சோ இன்னொரு பக்கம் பார்த்தா எங்க பாரு காப்டா, என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் இந்த இடத்துல தான் வாழ்ந்தேன். இந்த மக்கள் கூட நான் சேர்ந்து வாழ்ந்ததுனால இவங்களுடைய எமோஷன் என்னன்றது எனக்கு நல்லா புரியும். இந்த இடத்துக்கு நான் எப்பவுமே ரெகுலரா வருவேன். ஆனா இப்ப பிரச்சனையும் முக்கியமான ஒரு பொருள் இப்ப அழிஞ்சு போச்சு. அந்த ஃப்ளூட்டை தான் சொல்றேன். அது இருந்த வரைக்கும் இந்த காயன் கிண்டத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. நாங்க எப்பவுமே இங்க பிரேயரை பண்ணிட்டு இருப்போம். அதுக்காக நாங்க இதை பயன்படுத்துவோம் எங்களுடைய கிளான்ல. இதனாலேயே அந்த ஃப்ளூட்டை வாசிக்கக்கூடிய நபருக்கும் அந்த வாட்டர் டிராகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்புறவு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதை வேற யாராச்சும் எடுத்து வாசிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு விளைவு ஏற்பட நான் எதிர்பார்க்கல. இதுக்கப்புறமும் அந்த ஃப்ளூட்டை திரும்ப மீட்க முடியும்னு தெரியல. வாட்டர் டிராகன் எங்களுக்காக வருமானம் கூட தெரியல. அதை நினைச்சுதான் ரொம்ப நான் வருத்தப்படுறேன். இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே ரொம்ப வேஸ்ட் அடிக்கிறான். இந்த மாதிரியான ஒரு நிலைமையில நீ என்ன பார்க்க வந்ததுக்கு நான் ரொம்பவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை கேட்டாவன் நீ சொல்றது உண்மைதான். ஆனாலும் அதுல எப்படி சொல்றது, நீ மட்டும் அப்படி இல்ல, நானுமே அப்படிதான் இருந்திருக்கேன். உண்மை என்னன்றது தெரியுமா, என்னுடைய நிலத்துல ரொம்பவே வீக்கான ஸ்பீஷிஸ் எதுனா நாங்க தான். காப்ளின்ஸ் தான் சூப்பர் வீக்கான ஆளுங்க. எப்போ எங்களுக்கு நான் ட்ரீம் ரூம் மீட் பண்ணாரோ அவர் கூட இணைஞ்சு அவருக்காக நிறைய வேலைகளை பண்ணோம். பல எதிரிகள் வந்தாங்க. அவங்க எல்லாரையும் அவருக்காக நாங்க தோக்கடிச்சு எங்களுடைய சக்திகளை வளர்த்தது மட்டும் இல்லாம அந்த எதிரிகளையும் நண்பர்களை மாத்தணும். அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவருக்கான ஒரு கிண்டத்தை எங்க உருவாக்கணும். இந்த மாதிரியான ஒரு நிலைமையில நீ யோசிச்சு பாரு. நான் ரொம்ப வீக்கா இருந்திருக்கேன். இருந்தாலும் நான் அவருக்காக உதவி பண்ணிருக்கேன். இப்போ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை என்னுடைய கிண்டத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி உன்னாலேயும் இங்க முடியும். அதுக்கு அந்த புல்லாங்குழலோ அப்படி இல்லைன்னா அந்த வாட்டர் டிராகன் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. உன்னுடைய மக்கள் கூட நீ சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும். அப்புறம் நீ எந்த விதமான உதவி இருந்தாலும் சொல்லு, நான் கண்டிப்பா உனக்கு பண்றேன், தயாரா இருக்கேன் அப்படின்னு மனசுக்காரர்களாம் அவன் பேச அவ ரொம்ப ஃபீல் பண்ணி, காப்டா என் வாழ்க்கையில உன்ன மாதிரி நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் காப்டா சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பலாம் பார்க்க இது எவ்வளவு முக்கியமான சீன் தெரியுமா. அவன் போலாம் ட்ரை பண்ணாலும் அவ விட மாட்டான். எல்லாரும் உன்னை பத்தி கவலைப்படுறது எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் நான் உன் கூடயே இருக்க முடியுதுல அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா டக்குன்னு கையை பிடிச்சவன் ரொமான்டிக்கா நடந்துக்கிறான். இப்பதான் மனசுல இருக்க விஷயத்தை வெளிப்படுத்த போறான். அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேருமா க்ளோஸ் அப்ல போயிட்டு கிஸ் பண்ண போறாங்க. ஆனா அடுத்த செகண்டே பார்த்தா அந்த சீனை கெடுக்க வந்துட்டான் இந்த படுபாய் பையன். யாருன்னா ஜார்டன் தான். ஒரு வழியை உங்களை கண்டுபிடிச்சிட்டோம். இவரா கவலைப்படாதீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பம். அதுக்கப்புறம் பக்கத்துல காப்டா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னு தெரிஞ்ச உடனே அவன் கோபத்துல காப்டாவை போயிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். எவ்வளவு கேவலமான ஸ்பீஷிஸ் நீ, சாதாரண வீக்கான காப்ளின் நீடா, எப்படா யூரா மேல கை வைப்பேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் அவன் போட்டு அவனை பயங்கரமா அடிக்கிறான். யூராவாலேயே எதுவும் பண்ண முடியல. இவன் அடிச்ச அடியில நம்ம காப்டா தண்ணிக்குள்ள வீந்துருவான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம யூராவுடைய காதுக்கு போயிட்டு காப்டா செத்துட்டான். ஒழுங்கா எங்க கூட வாங்குற மாதிரி கூட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய ரூம் கிட்ட நம்ம யூராவுடைய அசிஸ்டன்ட் எல்லாரும் அங்க வருவாங்க. யூரா இந்த இடத்துக்கு வரலையான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்புறம் என்னாச்சு, காப்டாவே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்புறமா தான் ஹீரோ புரிஞ்சுக்கிறேன் ஏதோ பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தா யூராக்கு தண்ணிக்குள்ள இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கு உதவி பண்ண அந்த ஒரு மீன் நம்ம காப்டாவை பார்த்து அவனுக்கும் உதவி பண்ணோம். அதோடைய முடிவுல பார்த்தா நம்ம ரங்கா காப்டா எங்க இருக்கான்றதை சென்ஸ் பண்ணி ஹீரோக்கு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மீன் தான் பாதுகாப்பா எடுத்துட்டு விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஹீரோ அவனுக்கு ஹீல் பண்ண நடந்த உண்மைகளை சொல்றான். அப்புறமா ஹீரோ புரிஞ்சுக்கிறான் யூரோவை கடத்தின்னு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அவனுக்கு அவன் பார்த்து இப்ப ஹீரோவை சிறப்பிடிச்சு வச்சிருக்கான். எதுக்கடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஜார்டன், அதான் ஜிசே நமக்கு எதிராக பண்ணது எல்லாமே முடிஞ்சிச்சுல, நீ இன்னும் புதுசா பண்ணிக்கிட்ட. உண்மையா சொல்ல போனா ஜிசே பண்ண பிளான் எல்லாமே சரியா போல, நினைச்சிருந்தா எல்லாத்தையும் மாத்திருக்கலாம். ஆனா அது பெரிய முட்டாள்தனத்துல போய் மாட்டிக்கணும். அதனாலதான் அவன் கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கதையை நான் தொடர்றேங்க. உண்மையா சொல்ல போனா அவன் யூஸ்லெஸ். அப்ப நீ என்ன பண்ண போற, வாட்டர் டிராகனை எப்படி பயன்படுத்தணும்ன்றது அவனுக்கு தெரியல, அதை நான் காமிக்கிறேன். அதுக்காக நான் உன்னை பயன்படுத்தி அந்த வாட்டர் டிராகன் மூலியமா எல்லா விதமான விஷயத்தையும் இங்க கண்ட்ரோல் எடுக்க போறேன். என்ன வச்சு என்ன பண்ண போறேன், ஒன்னு நான் மேரேஜ் பண்ண போறேன், நீ என்னுடைய ஒய்ஃபா மாறிட்டினா அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் உன்னை வச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இந்த மொத்த உலகத்தில் நம்ம சேர்ந்து ஆளலாம். உன்னுடைய பாடி சோல் எல்லாமே இப்போ எனக்கு யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் நான் தான் உன்னுடைய ஹஸ்பண்ட்ன்ற முறையில் நீ எனக்கு அடிப்படையணும் அப்படின்னு அவன் உன பக்கம் அவளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதோடைய முடிவில் வந்து அவளுக்கு வித்தியாசமான உணர்வுகள் உள்ளுக்குள்ள ஏற்படுது. அது என்னன்னு பார்த்தா அடுத்த வாட்டர் டிராகன் அவளுக்குள்ள இருக்க மாதிரியான உணர்வு அவளுக்கு தோணுது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் தான் அடுத்த வாட்டர் டிராகனா. அதுக்கப்புறம் தான் நடந்த உண்மைகள், அதாவது வரலாற்றுல நடந்த அந்த ஒரு விஷயத்தை எல்லாமே யோசிச்சு பார்க்குறான். அப்பனா இதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய மூதாதையர் எல்லாருமே ஒரு வாட்டர் டிராகனா மாறி தான் இருக்காங்க. அதுக்கே எனக்கு மெமரிஸ்லாம் இப்படி வருது. அவ இதெல்லாம் பார்த்துட்டு மயங்கிடுவா. ஸோ அதுக்கப்புறம் கிங்க கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது தான் பார்த்தா திடீர்னு அலாரம் அடிக்கோங்க. ஜார்டன் திரும்பியும் ஸ்கிரீன்ல வருவான். இதுக்கெல்லாம் பின்னாடி ஜார்டன் தான் இருக்கானு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகும். வாட்டர் டிராகனை நான் பிடிச்சி வச்சிருக்கேன், இப்போ அது ஃப்ளூட் இவங்கிட்ட இருக்கு, அதுதான் உடஞ்சிச்சு அப்படின்னு சிவன் கேட்க, யாருக்கு வேணும் அந்த ஃப்ளூட்? அந்த ஃப்ளூட் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, அது உடஞ்சாலும் அதை பத்தி கவலை இல்லை. இப்போ என்கிட்ட யூரா இருக்கா, யூராவை வச்சு எல்லாத்தையும் பண்ணுவேன். அவளை என்னுடைய வைஃபை மாத்தி இந்த மொத்த உலகத்தையும் நான் ஆள போறேன். இதை எவனாலையும் தடுக்க முடியாது. அடுத்த கட்டமா அவன் சொன்னதின் பேர்ல அந்த இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வை காமிக்க ரஃபேல் செஞ்சு எச்சரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடமே அசைய ஆரம்பிக்கும். இப்போ அவன் பண்ணக்கூடிய அந்த ஒரு மேஜிக் வித்தையினால அந்த கீழே இருக்கக்கூடிய காயன் கிங்டமே மொத்தமா மேல போகிறதுக்காக தயாரா இருக்கு. உள்ள இருக்க மக்கள் எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தீவியை செயினால கட்டி போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த செயின் எல்லாமே ஒவ்வொன்றா இப்போ கட்டாக ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் அந்த தீவு மேல வர போதுன்ற விஷயத்தை எல்லாமே வந்து இப்போ எல்மியாவுடைய தீவுல இருக்க எல்லாருமே பாவாங்க. அடுத்த கட்ட பிரச்சனை பெருசாக போகுதுன்ற புரிஞ்சுக்கினவங்க நம்ம பென்னி மாதிரி அவங்க எல்லாருமே உதவி பண்றதுக்காக போறாங்க. நம்மளால உணவு பக்கம் டெலிபோர்டேஷனை பயன்படுத்தி இந்த இடத்துக்கு வர ஏன்னாட்டா அங்க பாருங்கன்ற மாதிரி சொல்ல பார்த்தா இன்னொரு டிராகன் ரெடி ஆயிட்டு அங்க அட்டாக் பண்ணதுக்காக போயிட்டு இருக்கேன். அது இந்த முறை அட்டாக் பண்ண போறது எதுடான்னு பார்த்தா நம்ம கெல்மியாவுடைய அந்த தீவை தான். இப்போ ஹீரோ இதை பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு அவனை பக்கம் ஃபைட் பண்ணதுக்காக போறான். ஹீரோ அதுக்கப்புறம் அடிக்க அந்த டிராகன் திரும்ப வந்துட்டே இருக்கு. வாட்டர் டிராகன் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு வாட்டர் டிராகன் வரல, கிட்டத்தட்ட நிறைய வாட்டர் டிராகன் தண்ணிக்குள்ள இருந்து வந்துருச்சு. அது கூடவே விசித்திரமான ஜந்துகளும் வந்துருச்சு. அடுத்த கட்டமா அவன் உச்சகட்டம் அவன் பிளானை செயல்படுத்திட்டான். இதனால தீவு வேகமா மேல் நோக்கி வரப்போது. இது மேல வரும்போதே பார்த்தா அந்த தீவுல சில இடங்கள்ல விரிசல் ஓட ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. சோ கிங் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்லி அலர்ட் பண்ணிட்டு இருக்க. அடுத்த கட்டமா ஹீரோ இந்த இதில் ராமேரிஸுக்கு சொல்றான், எல்லாரையும் அலர்ட் பண்ண, எல்லாரையும் தீவுக்காக பாதுகாக்க சொல்லு. இன்னொரு பக்கம் அந்த வாட்டர் டிராகன் ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ அதுல இருந்து தப்பிக்க. சோ இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஷியோன் இன்னொரு பக்கம் அட்டாக் பண்ணுவா. நம்ம ஹினட்டா அவ பங்குக்கு இன்னொரு பக்கம் அட்டாக் பண்ணுவா. இந்த அட்டாக்கே தரமா இருக்கும். அதுல இருந்து சின்ன சின்ன பறக்கிற டிராகன்ஸ் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக தீவை நோக்கி போகும். சோ அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறேன் தீவுல இருக்கவங்களுக்கு. சோ தீவுல இருக்க லம்பாளுங்க வந்து இன்னொரு பக்கம் தயாராகிறாங்க. ராமேரிஸ் எல்லாரையும் சொல்றா, ஏப்பா வாங்க எல்லாரும் போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுவோம், நம்ம தீவு நம்ம தான் பாதுகாத்தாகணும். அதுக்கப்புறம் இவங்க பெரிய பக்கம் இதெல்லாம் பார்க்க கோபமா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம பென்னிமாரோடைய பிரதர் வந்து தன்னுடைய ஸ்பைடர் வெப்ஸை பயன்படுத்தி அதுங்க வரது எல்லாமே அசால்ட்டா அழிச்சிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஸ்வாட்ச்மேன் தாத்தா அதிலே வித்தை காமிப்பாரு நிறைய. நம்ம பென்னிமாரோ அவன் பக்கம் இன்னொரு பக்கம் அட்டாக் பண்ணா, இன்னொரு பக்கம் பார்த்தா வல்டராவும் நம்ம மலிமும் போட்டி போட்டு சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜார்டனுடைய இன்னொரு அடுத்த கட்ட பிளான் என்னடான்னு பார்த்தா அதை செயல்படுத்துவான். அப்போன்னு பார்த்து கீழே இருந்த நம்மளுடைய யூரா அவ மேல வந்துடுவான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. காப்டாவால என்ன பண்றதுன்னு தெரியல. உடனடியாக பார்த்தா அவன் அந்த டிராகன் கொல்லியை ஒன்றிணைஞ்சிடறான். இதை பார்த்த உடனே காப்டா ரங்காவை கூட்டினே அவளை காப்பாற்றுவதற்காக வேகமா போக, ஆனா அந்த டிராகன் பார்த்தா இவனை கிட்ட நெருங்கவே விடக்கூடாதுன்றதுக்காக பல தடைகளை போடுது. ஸோ காப்டாக்கு ஹீரோ உதவி போலான்னு பார்த்தா அவனை தடுக்க இன்னும் பல டிராகன் அங்கே வருது. காப்டா அப்படியேப்பட்ட பல தடைகளை தாண்டி அவகிட்ட போக, ஆனா ஒரு செகண்ட்ல பார்த்தா இன்னொரு டிராகன் சரியா பார்த்து அடிச்சிடும். யூரா இதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிடுவான். ஸோ இன்னொரு பங்குக்கு ஜார்டன் தன்னுடைய அட்டாக்கை திரும்ப பண்ண ஆரம்பிக்க அந்த டிராகன் மூலியமா பண்ணக்கூடிய அட்டாக் இப்போ ஐலாண்டை தாக்கிடுச்சு. நம்ம காப்டா போக தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கான். ஸோ யூரா இதை பார்த்துட்டு அவனுக்கு எப்படியாச்சும் உதவி பண்ண சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். அடுத்த கட்டமா பெரிய புயலே அங்க வர ஆரம்பிக்கும். பெரிய சூறாவளியே உருவாகும். அதுல ஜார்டன் தன்னுடைய கண்ட்ரோல்ல முழுக்க அவளை எடுத்துட்டான். யூரா இதுக்கப்புறம் நான் கொடுக்கக்கூடிய கமெண்ட்டை பத்தி தான் நீ யோசிக்கணும். நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் தான் நீ செய்யணும். ஸோ அடுத்த கட்டமா பார்த்தா அவன் இன்னொரு பெரிய அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்க. இது ஹீரோ பார்த்துட்டு அட்டாக் கடவுள் அந்த ஐலாண்டோடைய சோழியை முடிக்க தான் ட்ரை பண்றானா. அந்த ஐலாண்டோடைய கதையை ஃபர்ஸ்ட் முடிப்போம், அதுக்கப்புறம் இந்த உலகத்தை ஆள்வோம். ஆனா யூராக்கு இது பிடிக்கல. அவனுடைய கண்ட்ரோலாக இருந்தாலும் காப்டாவை நினைச்சது உடனே அவளுடைய வாயிலிருந்து தானாவே அந்த பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. அந்த ஃப்ளூட்டோடைய சவுண்ட் வாசிக்கிறான். இதோடைய முடிவுல பார்த்தா காப்டாக்கு அவளுடைய அந்த சவுண்ட் கேட்டுட்டு அவளை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு புத்துணர்ச்சி வருது. உடனே ரங்காமலை ஏறி அவளை காப்பாற்ற போக, சோ ரஃபேல் செஞ்ச ஒரு பக்கம் ஹீரோ கிட்ட இப்போது நிலைமையில தான் கொஞ்சம் யூரா சுயநலவில் இருக்கும். அதுக்கான ரீசன் காப்டா மட்டும் கிட்ட போயிட்டோன்னா கண்டிப்பா அவன் முழு கண்ட்ரோலுக்கு ஜார்டனால எடுக்க முடியாம போயிடும். இதுதான் நல்ல வாய்ப்பு, நீங்க போயிட்டு அவனுக்கு உதவி பண்ணுங்க. இதை புரிஞ்சுக்கின ஹீரோ உடனே வந்து எல்லாரையும் அலர்ட் பண்றான். எல்லாரும் இங்க வாங்க உதவி பண்ணுங்க, அவனுக்கு காப்டாவை எப்படியாச்சும் யூரா கிட்ட போய் சேர்க்கணும். இதை கவனிச்ச நம்ம ஜார்டன் வந்து கடுப்பாயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க என்னுடைய வைஃப், இந்த மாதிரிலாம் பண்றது ரொம்ப தப்பு. ஸோ காப்டா இன்னொரு பக்கம் வந்து தன்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்றான். அதுக்கப்புறம் தன்னால முடிஞ்ச வேகத்தோட யூரா கிட்ட போயிட்டே இருக்கான். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க ஹீரோ மற்றவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாலும் அவங்களை எதிர்க்கிறதுக்காக இன்னும் அங்கே நிறைய வாட்டர் டிராகனால அனுப்பப்பட்ட மான்சஸ் வந்து தடுத்துட்டு இருக்கேன். யூரா தனக்காக வந்து காப்டா வந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறான். இதனால காப்டான்னு சொல்ல, எங்க பாரு அவன் ஒன்றும் உன்னுடைய ஹஸ்பண்ட் கிடையாது, நான் தான் அப்படின்னு தேவையில்லாம ஒரு பொண்ணுக்கு பிடிக்காதனா உட மாட்டானுங்களே இவனுங்களாம். ஏன் தான் இப்படிலாம் இருக்கான்னு தெரியல. அந்த அளவுக்கு கடுப்பாவது இதெல்லாம் பார்க்கும்போது. தலைவன் காப்டா வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஹீரோ ஒரு சின்ன உதவியை தான் பண்ணுவான். ஆனால் அது அவனுக்கு பெரிய உதவியா இருக்கும். அவன் போயிட்டு எப்படியாச்சும் அவளை காப்பாற்றலான்னு போவான். அந்த ஒரு சமயத்திலையும் ரக்காக்கும் சரி காப்டாக்கும் சரியான அடி. அந்த ரத்தம் கக்கிற அந்த ஒரு சமயத்தில் கூட ஷிவன் பண்ண அட்டாக்கு அவளுக்கு பெரிய உதவியா இருக்கு. இன்னொரு பக்கம் ஹினட்டாவும் பண்ண அட்டாக்கு அந்த இடத்துக்கான வழியும் உருவாக்கி கொடுக்க, தலைவன் வந்த உடனே யூரா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல கத்துவான். இதை கேட்ட உடனே அவளுக்கு வந்துட்டியா காப்டா. அப்புறம் வந்த உடனே என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். வந்தா அந்த
ஜார்டன் பார்த்தா நம்ம காப்டா ஒன்று வாயிலே கொடுத்தான், சரியான அடி. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அல்டிமேட்டான ஒரு அட்டாக்கை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். ஏன்னா ஹீரோவால அந்த டிராகன்ஸை தாண்டி போக முடியாது. ஜார்டன் அட்டாக் பண்றணும்ன்றதுக்காக பெரிய லெவலுக்கு ஸ்பெஷல் மேஜிக்கே இறக்குவாங்க. இதுக்கு தான் இவ்வளவு நேரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் வந்து மீட்டியர் ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அட்டாக்கை வந்து டார்கெட்டா ஜார்டனை காட்ட அடுத்த செகண்டே பார்த்தா வானத்துல இருந்து ஒரு பெரிய லேசர் பீம் அட்டாக்கு சரியா ஜார்டனை வந்து காலி பண்ணிடும். அதோடைய முடிவுல எல்லாமே நார்மலாகும். அந்த டிராகனும் மறைஞ்சு போயிடும். காப்டா அண்ட் யூரா 2 பேருமே தண்ணிக்குள்ள வீழ்ந்துருவாங்க. சோ இன்னொரு பக்கம் அந்த தீவும் பாத்தீங்கன்னா திரும்பியும் அதோடைய நார்மலான பொசிஷனுக்கே போக ஆரம்பிச்சிடும். ரஃபேல் சென்சே வந்து எப்படியோ ஒரு வழியா அந்த வாட்டர் டிராகன் மறைஞ்சிருச்சு. ஆனா ஹீரோ காப்டா அப்புறம் யூரா எங்கன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா 2 பேரும் கரை ஒதுங்கிருக்காங்க கை கொத்துக்குனே. லூமினஸ் இன்னொரு பக்கம் ஹீரோ பண்ண அட்டாக்க பார்த்துட்டு மீட்டியர் ரேஸா ரீமுரோ கிட்ட இவ்வளவு பெரிய பவர்லாம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னையும் உன்னை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் இந்த கூத்தெல்லாம் நடந்த பிறகு நம்ம எல்மேஷியா உடனடியா போயிட்டு இவங்க எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். ஏன்னா எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கா. அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து எல்லாரும் கேட்கறாங்க என்ன அந்த வாட்டர் டிராகன் மறைஞ்சிருச்சுன்னு. இதை கேட்டாவே இன்னும் சோகமாக காப்டா இதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணின்னு ஹீரோ கிட்ட கேட்கறான். ஹீரோவும் அனுமதிக்கிறான் நீ போய் தனியா பேசிடுவானு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமா தனியா வரும்போது நம்ம காப்டா வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, இங்க பாரு யூரா, நீ விருப்பப்பட்டா நான் உன் கூடயே வாழ்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா நீ தான் அதுக்கு அனுமதி கொடுக்கணும். நான் காயன்லயே உன் கூடயே இருக்கேன், உனக்காக உதவி பண்ண தயாரா இருக்கின்ற மாதிரி சொல்ல அவ ஒரு செகண்ட் இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வருத்தப்படுறான். லைஃப்ல நான் உன் கூட இருக்கேன், நீ என்னோட ஒய்ஃப் ஆக நான் ஆசைப்படுறேன். ஆனா இதை கேட்டாவ அது முடியாது, ஏன்னா நான் உனக்கு ஏத்த ஆள் கிடையாதுடா. உன் மேல எந்த விதமான ஃபீலிங்ஸ் இது வரைக்கும் எனக்கு இல்ல, அது எல்லாமே மறந்துடு, ஏதோ தெரியாதனமா அந்த மாதிரி பண்ணிட்டுன்ற மாதிரி அவ மனசுக்குள்ள உனத்தை வச்சுதான் சொல்றான். நீ என் கூட இருக்கிறத விட டெம்பஸ் கண்ட்ரில தான் நீ இருக்கணும், அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும். உன் கூட என்னால வாழ முடியாது. இதை கேட்டு காப்டா கட்டு போயிட்டு யூரா அதெல்லாம் முடியாது, எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எங்க பாரு காப்டா, நீ விரும்பக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு ஈவிலான பொண்ணு, அதனால வேணாண்டா யூரான்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பார்க்க அடுத்த செகண்டே அவ காணாம போயிடுவா. அதுக்கப்புறம் வந்து நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வெளி காமிச்சிக்காம வரும்போது வந்து எல்லாம் நல்லதாவே நடந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ இதை கேட்டு டே ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியல, எப்படிதான் கரெக்ட் பண்ணி நீ ஒரு குடும்பம் நடத்த போறியோ. நான் என்ன பண்றது லாட்ரீமரோ, உங்களை மாதிரியா நீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 பேர் வச்சிட்டு இருக்கீங்க. சரியா சொன்ன காப்டா, லாட்ரீமரோ கிட்ட இருந்து நீ நிறைய கத்துக்கணும்டா. ஹீரோ சியோனை பார்த்து இதுல யாரு உங்ககிட்ட பேச சொன்னா, அவ சொல்றது உண்மை தானே ரீமரோ அப்படின்னு என்னட்டவ சொல்ற, நீ ஏன் இதுல குறுக்க வர. காப்டாவோ தலைவரே நான் அவங்களை ஃபாலோ பண்ண ரெடியா இருக்கேன், எனக்கு சொல்லி கொடுங்க எப்படி இதெல்லாம் பண்ணணும். டே அவங்க தான் சும்மா சொல்றாங்க, நீயும் வேணும்னே கேட்கற பத்தியா. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுனால இப்ப காயன் கிங்டம் திரும்பி மீண்டு எழுந்துருச்சு. சோ கிங் இப்ப திரும்பியும் நார்மலா எல்லாமே நடக்கட்டும்ன்ற மாதிரி சொல்ல. ஆனா முக்கியமா நம்மளுடைய பிரீஸ்டர்ஸ் உடைய சப்போர்ட் தேவை. அவங்க எங்க யூரா எங்க காணுமேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் தவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் யூராவுடைய சபானேட்டு ஏங்குறாங்க, என்ன இவங்க இன்னும் வரலையே, என்னாச்சு உங்களுக்குன்னு. யூராவா அதுக்கப்புறம் காமிக்க அவ பார்த்தா அந்த கிண்டத்துக்கு பக்கத்துல தான் நிக்கிறான். அவ காப்டா கிட்ட அப்படி சொல்றதுக்கான ரீசன் என்னடான்னு பார்த்தா அவ கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாட்டர் டிராகனாவே மாறிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிடு காப்டா, என்னுடைய மனசுலயும் உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் என்னுடைய கிண்டத்துக்கோட ஃபியூச்சருக்காக நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அதே இடத்துல வந்து தண்ணியோட ஆழமான பகுதிக்கு போறான். சோ இந்த ஒரு நிமிஷத்துல கூட இது வரைக்கும் அப்பப்போ வந்துட்டு எல்லாருக்கும் உதவி பண்ற அதே மீன் திரும்ப வந்து அவளுக்கு உதவி பண்ணும். ஆனா இந்த முறை அவன் எனக்கு உதவி வேணாம், நீ இது வரைக்கும் பண்ண எல்லா விதமான உதவிக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அது போன பிறகு என்ன மன்னிச்சிடு காப்டா, என் மூதாதையர்கள் என்ன பண்றாங்களோ அதே விஷயத்தை தான் நான் இப்ப பண்ணிருக்கேன். மேபி இன்னொரு ஜென்மம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன் கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. மன்னிச்சிடு காப்டா, உன் கூட சந்தோஷமா வாழ முடியாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணினே அப்படியே தண்ணியில விழுவா பாருங்க. அடுத்த செகண்ட் அவ தண்ணியோட தண்ணியா கலந்துடுவா. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல எனக்கு கொஞ்சம் அழுகையே வந்துருச்சு. கண்டிப்பா நிறைய பேர் அழுது இருப்பீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ரஃபேல் சென்ஸை பார்த்தா ஹீரோ கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. ஹீரோவோடைய இண்டிவிஜுவலான அந்த பிரசன்ஸோ இப்போ காணாம போயிடுச்சு. ஹீரோ இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவ்வளவு இறந்துட்டானே. ஆனா காப்டாக்கு இந்த விஷயத்த சொல்ல மாட்டான். ஆனா காப்டா என்ன நினைச்சிட்டு இருக்கானா, கண்டிப்பா திரும்ப ஒரு நாள் நான் வந்து ஹீரோவை பார்த்துட்டு அவளை நான் கண்டிப்பா திரும்பி ஒழுங்கா ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ அவன் கிட்ட வந்து அந்த ஃப்ரூட் வாசிக்கக்கூடிய அந்த ஒரு மெக்கானிசத்தை கொடுப்பான். ஸோ எல்லாமே அப்படியே அந்த இடத்துல ரொம்ப சுகமாகவும் ஹாப்பியாகவும் போக ஆரம்பிக்குது. இன்னும் கதை முடியல. கடல்ல பார்த்தா திடீர்னு கடற்கரை ஓரமா அலைகளால் அடிச்சுட்டு வந்த ஒரு முட்டை வந்து இருக்கு. அந்த முட்டையில இருந்து பார்த்தா திடீர்னு ஒரு ப்ளூ கலர் டிராகன் வருது. அது வந்த உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பி அந்த பக்கத்துல இருக்க தீவை நோக்கி போகுது. சரி அடுத்த கட்டமா புதுசா வந்து அந்த வாட்டர் டிராகனை காமிச்சிட்டாங்கல்ல. சரி இல்லாம தலைவன் டியாப்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அடுத்த கட்டமா அந்த இடத்துக்கு போயிட்டு அவனுக்கு தேவையான ஆட்கள் யாரோ அவங்கள அசல்ட்டா தோக்கடிச்சிட்டு இருக்கான். சோ அவங்க கிட்ட இப்ப பேரம் பேசுறான். எங்க பாரு நீ தோத்துட்ட, அதனால இதுக்கப்புறம் நீ புதிய விஷயங்களை கத்துக்கணும்னா என் கூட வா. அப்படி இன்னும் இது முடியலன்னு நினைச்சுன்னா சண்டையை இன்னும் நான் தொடர தயாரா இருக்கேன். ஆனா ஒரே ஒரு வார்னிங் கொடுக்குறேன், அடுத்த முறை நடக்கக்கூடிய சண்டையில இந்த மாதிரிலாம் நான் பேசிட்டு இருக்க மாட்டேன், தோத்துட்டேன் ஒழுங்கா ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அவன் கிளம்ப. அவன் இதெல்லாம் வந்து யாருக்காக பண்றான்ற விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டு தான் சண்டை போட்டிருப்பான். இதை கேட்டு கீழே வந்து கிடக்குறான். அந்த பொண்ணு வந்து என்னது ஸ்லைம் ஒரு டீமன் லாடா, இது கேட்கவே ரொம்ப ஃபன்னா இருக்கு, லியோன் கூட ஃபைட் பண்றதை விட இது ரொம்ப நல்லா இருக்கும் போல அப்படின்னு அவன் சிரிச்சிட்டு இருக்க. அங்க அவளுடைய சபார்டினேட்ஸ் வருவாங்க. என்ன நம்ம தோத்துட்டோமான்ற மாதிரி கேட்க. ஆமா சரி அடுத்த கட்டமா என்ன பண்ண போறோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் அந்த கொம்பு வச்சிட்டு இருக்கிற பொண்ணு கேட்டாலும் அவங்களுக்கு பாசா இருக்கிறவன் நான் தான் சொல்றேனே நான் இன்னும் தோத்து போல, இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப போர் அடிக்கல, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவன் அங்க வில்லத்தனமா சிரிக்கிறான். சோ இதோட இந்த இடத்துலயே இந்த மூவியை முடிக்கிறாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த அசுரிய சி மூவி பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து எல்லாமே பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா நீங்களும் மிஸ் பண்ணாம பார்த்திருப்பீங்க நம்புறேன். இதை
விட டீட்டெயிலாக என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ விஷயம் வந்து இருந்தாலும் முக்கியமான விஷயங்களை மட்டும் கவர் பண்ணியிருப்பேன். ஒரு சில இடம் விட்டு இருந்தாலும் நான் மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக இந்த அனிமே பார்க்கும்போது நிறைய விஷயம் வந்து பிடிச்சிருந்தாலும் சில விஷயங்கள் பிடிக்காம இருந்தாலும் அதை பற்றி பேசணுன்றது நான் ஆசைப்படுறேன். கடைசியில் வந்து ஒரு மாதிரி ஃபீலிங் ஓடிய முடிச்சிட்டானுங்க 2 பேரும் பிரிகிற மாதிரி. ஆனால் புது ட்விஸ்ட்டாக வந்து ப்ளூ கலர் டிராகன் வருதுன்றாங்க. ஸோ அந்த டிராகன்லாம் என்னன்றது தெரியல. ஒருவேளை அடுத்த கட்ட மூவியோ இல்லை அடுத்த கட்ட சீசன்லையோ அதெல்லாம் தெரிய வரும். இப்போ நம்மளுடைய மெயினான சேனலில் மெயின் சீசன், அதாவது இந்த மூவிக்கு அப்புறம் வந்து 4th சீசன் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த மூவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சீசனையும் போய் பாருங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு கதை வந்து தெளிவாக புரியும், அடுத்த கட்டமாக கதை எப்படி போகுதுன்றது. ஸோ அந்த ஒரு சீசனும் வேற லெவலாக போயிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இந்த மூவியில் சில இடங்கள்ல அவங்களால அனிமேஷன் பண்ண முடியாதனால சில இடத்துல வந்து சிஜியை பயன்படுத்திருக்காங்க. ஸோ அது எந்த ஒரு வகையிலையும் வந்து அனிமேவே பெருசாக பாதிக்கல. பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தை நான் மைனஸாக பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், மெயினான கேரக்டர் எல்லாருமே காமிச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்க மக்களுக்கு என்ன ஆச்சுன்றது அப்பப்போ நேச்சுரலாக காமிச்சாலும் முடிவில் வந்து அதுக்கப்புறம் எப்படி என்ன ஆனாங்கன்றதுலாம் தெரியாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் கதை டோட்டலாக வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ரொம்ப நாளாக இந்த மூவியை வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ எடுத்துன்னு வந்திருக்கேன். கண்டிப்பாக எனக்கு இது வியூஸ் போகலாம் நம்பிக்கையே இல்லை. கண்டிப்பாக போகாது. ஏன்னா இது பார்ட் ஆஃப் தி மூவி தான். ஸோ எத்தனை பேர் பார்ப்பீங்க, பிடிச்சிருக்கோன்றதுலாம் எனக்கு தெரியல. ஸோ மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்த பட்சத்தில் லைக் போடுங்க. அதே மாதிரி ஹைப் பண்ணுற ஒரு விஷயத்தை போட்டிங்கன்னா இன்னும் பார்க்குற நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அதாவது ஸ்லைம் அனிமே பார்க்குறவங்களுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ நீங்கள் பண்ணுற பெரிய உதவி ஹைப்பு, அதே மாதிரி ஒரு லைக், இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.